எபிசோட் 871. ஜாய்க்கு விதுரன் என்னதான் செய்ய போகிறார் என ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது அவள் ஒரு இடத்தை பற்றி சொல்லவும் சரவணன் அவனுக்கும் அந்த இடத்தை பற்றி தெரியும் என்று பதில் சொன்னான். சரவணனின் பதிலை கேட்ட ஜாய் சரவணனை ஒருவித குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விதுரன் ஒரு க்ரோஸ் ராலி வைக்கிருந்தாரு. அது இந்த பாலைவனத்துல தான் இருக்கணும். எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்தில் எனக்கு பெருசா எந்த டீட்டெயில்ஸும் தெரியாம தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா நான் அந்த க்ரோஸ் ராலி நடக்கிற இடத்தை பத்தி கொஞ்சம் தேடி பார்த்தேன். அப்பதான் இந்த இடத்தை காட்டுச்சு என்று சரவணன் சீரியஸாக சொல்லிவிட்டு ரத்தினத்தின் பக்கம் திரும்பினான். சரவணன் சொன்னதை கேட்டதும் ரத்தினம் லேசாக தலையை ஆட்டினார். பின் தனது போனை எடுத்து எதையோ பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு அப்படியே இருந்தவர் சரவணனை பார்த்து என்று சொன்னார். அவரும் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா என யோசித்துக் கொண்டே இருந்தார். அப்போது சரவணன், சரி ஓகே, நாம போய் பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் புரிஞ்சிடும் என்று எல்லோரையும் பார்த்து சொன்னான். ஜாய்க்கு இன்னுமே எல்லாமே குழப்பமாகத்தான் இருந்தது. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டென்ஷன் குறையவே இல்லை. உள்ளுக்குள் இருந்த பதட்டம் அப்படியே இருந்தது. அதை சரவணனும் பார்த்து விட்டான். ஜாயை பார்த்து, என்ன டென்ஷனா இருக்கிய? ஒன்னு யோசிக்காத, பாத்துக்கலாம். அதான் இத்தனை பேர் இருக்கும்ல என்று சொன்னான். என்னதான் எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அது அந்த நொடி மட்டும்தான் வேலை செய்தது. அடுத்த நொடி மீண்டும் எல்லா யோசனைகளும் அவளது மனதை ஆட்சி செய்ய தொடங்கிவிடும். இப்போதும் சரவணன் சொன்னதை கேட்டதும் மனது தெளிவாகியது போல தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள். ஆனால் அடுத்த நொடியே என்னதான் இருந்தாலும் பெஸ்வானி ஃபேமிலி ஆளுக என ஏதோ சொல்ல பார்த்தாள். அதற்கிடையில் சரவணன் அவளை பார்த்து வாயை மூடும்படி சைகை காட்டினான். சரவணன் செய்த செயலை பார்த்த ஜாயும் அவனை போலவே வாயில் விரலை வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள். அவங்களோட ஆக்ஷன் எல்லாம் எவ்வளவு மோசமா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதான் உன்னோட சைட்ல இத்தனை பேர் இருக்கும்ல என்று சொன்னான் சரவணன். அதை கேட்டதும் ஒரு பெருமூச்சு விட்ட ஜாய் சரி என்பது போல தலையை ஆட்டினாள். அவனது வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு தைரியத்தை கொடுத்ததோ என்னவோ உண்மைதான். ஆனாலும் எல்லாவற்றையும் போட்டு யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு கண்கள் கண்ணீரால் குலமாகின. இன்னும் ஏதாவது சொன்னால் அப்படியே அழுது விடுவாள் போல இருந்தாள். ஆனால் அதுவே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கவும் உடனே கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். கண்ணீரை துடைத்த ஜாய் சரவணனை பார்த்து, ரொம்ப நன்றி சரவணன் என்று சொன்னாள். அவள் இப்போது மனதிற்குள் இருக்கும் அத்தனை குழப்பத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வைத்து விடுவது என முடிவெடுத்து விட்டாள். சரவணனதும் அவனது ஆட்களினதும் திறமை மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருப்போம் என யோசித்தாள். அவளை எதிர்க்க வருவது பெஸ்வானி ஃபேமிலியா இல்லை வேறு எந்த சக்தி ஃபேமிலியாக இருந்தாலும் கூட சரவணன் முன்னின்று பாதுகாக்கும் வேலையை செய்வான் என்று அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. இத்தனை வருடமாக அவளும் அவனுக்காக நிறைய உதவிகளை செய்திருக்கிறாள் அல்லவா? அந்த ஒரு உறவுக்காக சரி அவன் நம்ம கூட இருப்பான் என்று நம்பினாள். அப்போது ஜாய் சரவணனை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனது சட்டையில் ஏதோ கரை இருப்பது போல தெரிந்தது. அதை பார்த்ததும் ஜாய்க்கு ஏதோ தப்பாகப்பட்டது. சரவணன் ஏற்கனவே சட்டையின் மேல் 2 பட்டனையும் போடாமல் தான் இருந்தான். அது அவளுக்கு வசதியாக போக அவனது காயங்களை இலகுவாக பார்க்க முடியுமாக இருந்தது. அதை பார்த்தவள் பதற்றத்துடன் சரவணனை பார்த்து, ஹேய், எங்கிருந்து இவ்வளவு காயம்? யாரு பிரச்சனை பண்ணினது? எங்கிட்ட சொல்லாம எங்க போனீங்க? யார் கூட சண்டை போட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே போனாள். அவள் அத்தனை பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டிருக்க சரவணனோ ஜஸ்டினை பார்த்து ஏதோ கண்ணாலேயே பேசிக் கொண்டிருந்தான். 2 பேரின் முகத்திலும் ஒரு கள்ளச்சிரிப்பு வேறு இருந்தது. அதே சிரிப்புடனே சரவணன் என்று பதில் சொன்னான். அவனது உடம்பில் இருந்த அத்தனை காயமும் ஜஸ்டினால் பாதிக்கப்பட்ட சின்னங்கள்தான். சரவணனும் ஜஸ்டினும் இருந்த கோலத்தை பார்த்த ஜோயோ முகத்தை சுளித்தாள். அப்ப சொல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. நல்லது. அப்படியே எங்காவது போய் செத்தாலும் கூட ஏன் தலைதான் உருளும். உள்ள எல்லாருக்கும் நான் தான் பதில் சொல்லி சாகணும் என்று கடுகெடுத்துக் கொண்டாள். அதை கேட்ட சரவணன் சிரித்தான். இங்கே எல்லாரும் விளையாடுவது போல இருக்க ரத்தினமும் மிக சீரியஸாக இருந்தார். சரவணனை பார்த்த ரத்தினம், சார், விதுரன் நம்மள வேஸ்ட்லேண்ட்ல மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும். வேஸ்ட்லேண்ட் பெஸ்வானி ஃபேமிலியோட ஒரு ரிசோர்ஸ் தான். ஆனாலும் அப்படியே இருந்தாலும் கூட பெஸ்வானி ஃபேமிலி இன்னும் ஒரு தடவை விதுரன் அவங்கள அசிங்கப்படுத்துறத அனுமதிக்க மாட்டாங்க. அதனால இந்த தடவை விதுரன் நம்மளை மீட் பண்ண கூப்பிட்டுருக்கான்னா நிச்சயமா ப்ரிப்பேராக தான் இருப்பான். இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக வர சொல்ல மாட்டான். இதுக்கு முன்னாடி நடந்ததில் இழந்த அவனோட பேரையும் புகழையும் எப்படியாவது திரும்ப அடையணும்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான்.
அப்பதான் அவனால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா இருக்கும். எல்லாம் மறுபடியும் சரியானதுக்கு அப்புறம் தான் அவனால வேர்ல்ட் மீடியாவையும் சரி, பிஸ்வானி ஃபேமிலியும் சரி, ஃபீனிக்ஸ் ஃபேமிலியும் சரி ஃபேஸ் பண்ண முடியுமா இருக்கும் என்று சொன்னார். ரத்தினம் சொன்னதை கேட்டதும் சரவணனும் சீரியஸ் மோடுக்கு மாறினான். அவரை பார்த்து நெற்றியை சுருக்கியவன், நம்ம ஆளுங்களை விதுரனோட டீமுக்குள்ள மெதுவா போக வச்சு அவன் என்னதான் செய்ய போறான்னு சொல்லி பார்க்க முடியாதா என்று வேகமாக கேட்டான். அதற்கு ரத்தினம் ஆமோதிப்பது போல லேசாக மேலும் கீழும் தலையை ஆட்டினார். பின்பு, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேரை அனுப்பி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி விசாரிக்க முடியுமா இருக்குமான்னு பாக்குறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் பெஸ்வானி ஃபேமிலியோட சக்தியை பத்தி தெரியும் தானே. அவங்களுக்குள்ளேயே ஊடுருவி விசாரிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இது ஒன்றும் ஈஸியான வேலை இல்லையே என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் மீண்டும் அவரது போனுக்குள் மூழ்கிவிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று அதிர்ச்சியுடன் சரவணனை அண்ணாந்து பார்த்தார். அவரது அதிர்ச்சியை பார்த்த சரவணனுக்கு திக்கென்றிருந்தது. அவனும் வேகமாக, என்னாச்சு, எதுக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க என்று கேட்டான். அதற்கு ரத்தினம், சார், விதுரன் இன்னொரு குரூப்பையும் வர சொல்லி இருக்கான் என்று சொன்னார். அவரது முகத்தில் இருந்த மிக வினோதமான பாவனையை பார்த்த சரவணன் நெற்றியை சுருக்கிக் கொண்டே, யார் அது என்று கேட்டான். அவனுக்கு ரத்தினத்தின் முகபாவனையை பார்த்த போதுதான் இன்னும் டென்ஷனாக இருந்தது. அவரே இப்படி ரியாக்ஷன் கொடுக்கிறார் என்றால் எதற்காக இருக்கும் என்று யோசித்தான். எபிசோட் 872. சரவணனை கொல்லாதீங்க. ரத்தினம் நார்மலாக எதுவும் அதிகம் ஆச்சரியப்படமெல்லாம் மாட்டார். அவரது பாவனைகள் எப்போதும் சட்டலாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போது அவரது எக்ஸ்பிரஷன் மிக வித்தியாசமாக இருந்தது. அதுதான் சரவணனை இன்னும் யோசிக்க வைத்தது. சரவணன் அவரையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ரத்தினம், சார், வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ்ல இருக்கிற எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கான். அதுல யாஷ், ராவணன் எல்லாரும் கூட இருக்காங்க. எல்லாரையும் தான் விதுரன் இன்வைட் பண்ணியிருக்கான் என்று சொன்னார். எப்படி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விதுரனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அதே போலத்தான் விதுரனும் கூட இவர்களை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். விதுரன் எப்போதுமே சரவணனின் பக்கம் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டேதான் இருந்தார். அவர் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் மீதும் கூட தனது டார்கெட்டை செலுத்த மறக்கவில்லை. இப்போது டிஜிட்டல் கரன்சியின் ஆதிக்கம் மீண்டும் அவரது கைக்கு வந்துவிட்டால் மட்டும்தான் அவர் மீது ஃபேமிலியில் இருக்கும் மரியாதை மீண்டும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ரத்தினம் சொன்னதை கேட்டதும் சரவணன் ஆச்சரியத்தில் கண்களை அகல விரித்துக் கொண்டே, அவங்க எல்லாரும் அவங்க எதுக்கு அங்க போகணும்? எல்லாத்தையும் விட அவங்களுக்கும் பெஸ்வானி ஃபேமிலிக்கும் எந்த தொடர்புமே இல்லையே. அப்படி இருக்கும்போது என்று இழுத்தான். அவனுக்கு இது எதற்கு என்று கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அதற்கு ரத்தினம் ஒரு பெருமூச்சை விட்டார். அப்போது ஜாய் சரவணனையும் ரத்தினத்தையும் பார்த்து, விதுரன் அவனுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வான். பேஸ்வானி ஃபேமிலி ஒரு தடவை அவங்கள இன்வைட் பண்ணிட்டா அவங்க போறதா இல்லையாங்கிறது இல்ல முக்கியமான விஷயம். அதை தவிர்த்து பேஸ்வானி ஃபேமிலி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபேமிலின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது பேஸ்வானி ஃபேமிலி யாஷ், சரவணன் மாதிரியான ஆளுங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இருக்கும் என்று சொன்னாள். ஜோய் சொன்னதை கேட்டதும் சரவணனும் சிறிது நேரம் யோசித்தான். பின் உடனே போனை எடுத்து யாஷுக்கு மெசேஜ் அனுப்பினான். யாஷோ எப்படா சரவணன் மெசேஜ் செய்வான் என காத்து கொண்டிருந்தது போல மெசேஜை படுத்த அடுத்த நொடியே ரிப்ளையும் செய்தார். மிஸ்டர் சரவணன், ஃபைனலி நீங்களே மெசேஜ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஐடன் காம்ப்ளெக்ஸ் ரீபில்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி விதுரன் ஐடன் ஃபேமிலியில கொஞ்சம் பேரை மீட் பண்ண வந்தார். வந்து அவர் ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக ஃபாரின் போக போறதா சொன்னார். அப்படின்னு சொல்லி ஐடன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஜாயின் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்டாரு. அதை கேட்டு ஐடன் ஃபேமிலி ஆளுங்க கொஞ்சம் பேர் அவர் கூட போனாங்க. ஆனா இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, அவரோட போன யாருமே இன்னைக்கு வரைக்கும் திருப்பி வரல. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எனக்கு பெஸ்வானி ஃபேமிலியில இருந்து இன்விடேஷன் கிடைச்சது. எங்களை அவங்க நடத்துற க்ரோஸ் ராலிக்கு வர சொல்லி இருந்தாங்க. கூடவே நான் அங்க வந்தேன்னு சொன்னா ஐடன் ஃபேமிலி ஆளுங்களை விட்டுறதா சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க எல்லாரும் சிட்டாடலுக்கு திரும்பி இருக்காங்க என்று சொல்ல வேண்டியதை சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் ரியாஷ். அதை பார்த்ததும் சரவணன் தலையில் அடித்துக் கொள்ளாத குறைதான். என்ன ஒரு முட்டாள்தனம் என்று நினைத்தான். யாஷ் கண்டிப்பாக முட்டாளாக்கப்பட்டு விட்டார். என்னதான் விதுரன் ஐடன் ஃபேமிலியை சேர்ந்த மற்ற ஆட்களை போக விட்டு இருந்தாலும் கூட அந்த எல்லோரையும் விட இப்பொழுது யாஷ் தான் மிக பெருமதியான ஆள். விதுரன் மிக சாதுரியமாக செயல்பட்டு
சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பற்றி யோசித்த சரவணனுக்கு விதுரன் மேல் இன்னும் வெறி ஏறியது. அப்படியே கோபத்தில் கையை இறுக்க பொத்திக் கொண்டான். பல்லையும் கடித்தவன், இவனை சும்மா விடவே கூடாது, கையில மட்டும் மாட்டட்டும் என்று சொல்லிக் கொண்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போது எப்படியும் ராவணனும் கூட இதே மாதிரிதான் ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கொண்டிருப்பாராக இருக்கும் என்று யோசித்தான். குருக் பாலைவனத்தில் இருந்த பேஸ்வானி ஃபேமிலியின் இடத்தில் விதுரன் இருந்தார். அவர் அவரது பிரைவேட் வில்லாவில் இருக்கும் சன்லைட் ரூமில் தான் படுத்துக் கொண்டிருந்தார். ஜெஸ்ஸியும் அவருடன் அங்கேயேதான் இருந்தாள். எல்லாத்தையும் பக்காவா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்ப மட்டும் இங்க சரவணன் வந்தான்னு சொன்னா இந்த பாலைவனம் பூராவும் அவனோடையும் அவனோட ஆளுங்களோடையும் கல்லறையாதான் மாறும். என்று சொன்ன விதுரன் சத்தமாக சிரித்தார். பின் அப்படியே வெளியே ஆர்வமாக நின்று கொண்டிருந்த ஆஃப் ரோட் டீமை பார்த்தார். அந்த டீம்களுக்கு 100 கிலோமீட்டர் தூரமாக கிராஸ் ரேலி இருந்தது. இந்த ஒரு போட் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இருக்கும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார். விதுரன் சொன்னது கேட்ட ஜெஸ்ஸி, அவன் இப்படி ஒரே அடியில கொண்டு நீங்க அவனுக்கு பாவம் பாக்குறீங்க என்று சொன்னாள். அதற்கு விதுரன், பின்ன வேற என்னதான் செய்யணும் என்று அழுத்துக் கொண்டே கேட்டார். அவர் கேட்டதும் அப்படியே எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் ஜெஸ்ஸி. நீங்க அவனை மென்டலி சைக்காலஜிக்கலி மொத்தமா உடைக்கணும். சாகரதோன்னு இருக்கிறதுலே மோசமான தண்டனை இல்ல. அவன் செத்துட்டா எல்லாம் ஒரே நொடியில முடிஞ்சிரும். அப்படி இல்லாம அவனோட மரியாதையை அழிச்சு அவனுக்கு இருக்கிற அத்தனை புகழையும் உங்களோட புகழ மாத்திக்கணும் என்று சொல்லி முடித்த ஜெஸ்ஸி வில்லத்தனமாக புன்னகைத்தாள். ஜெஸ்ஸி சொன்னதை கேட்டதும் விதுரனும் சிரித்து விட்டு, இதுவும் சூப்பரா தான் இருக்கும் போலியே. நீதான் எனக்கு சரியான ஆளு. நீயும் சரியா என்ன மாதிரியே தான் யோசிக்கிற என்று சொன்னார். கூடவே அவனோட எதையும் முழுக்க குற்ற உணர்ச்சி நிறைஞ்சிருக்கணும் என்று சொல்லி முடித்தாள். எழுந்து கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று கொண்டாள். பின் மெதுவாக தன்னை அழகுபடுத்த தொடங்கினாள். கடைசியாக ஒரு லிப்ஸ்டிக்கோடு தனது மேக்கப்பை முடித்துக் கொண்டாள். எல்லாம் முடிந்ததும் அவளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தது. அதுவும் அவள் போட்டிருந்த லிப்ஸ்டிக்கை பார்க்கும் பொழுது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போக அதை போடுவது ஏதோ ரிவெஞ்ச் எடுத்த ஃபீலிங்கை கொடுத்தது. அதிலும் சரவணன் அவளை பார்த்தால் எப்படியும் அதிர்ச்சியாவான் என்று நினைத்தாள். அவள்தான் அவனது எதிரியாக இருப்பாள் என்று அவன் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டான் என்று நினைத்தாள். ஜெஸ்ஸி ரெடியாகியதும் விதுரனை பார்த்து, சரி வாங்க, வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் ஆளுங்களை முதல்ல பார்க்க போலாம் என்று சொன்னாள். ஏன் நாம முதல்ல போய் அவங்கள பார்க்கணும் என்று கேட்டார் விதுரன். எதுக்கா? அவங்க தப்பான ஆளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி காட்டதான் என்று சொன்னாள். இப்போது ஜெஸ்ஸியின் கண்களில் பழிவாங்கும் வெறி மட்டும்தான் இருந்தது. அது சிட்டாட்டலில் இருக்கும்போது உருவாகியது. அப்போது அவள் ஐடன் ஃபேமிலி போன்ற ஒரு ஃபேமிலியை நசுக்க கூட வாய்ப்பு அவளுக்கு வரும் என்றெல்லாம் நினைத்திருக்கவில்லை. ஆனால் இப்போது ஐடன் ஃபேமிலியில் இருப்பவர்கள் கூட அவளுக்கு பயப்படுவார்கள். ராவணனும் கூட அவளுக்கு இப்போது ஒரு பொருட்டல்ல என்பது போல தோன்றியது. சரவணனின் பிளேன் பாதி வழியில் இருந்தது. அப்போது ஜஸ்டினுக்கு ஒரு கால் வந்தது. அதை அவன் அட்டெண்ட் செய்த உடனேயே அடுத்த முனையில், ஹலோ, அகல்யா இப்ப டேஞ்சர்ல இருக்க என்று சொல்வது கேட்டது. அதை கேட்டதும் பதறிய ஜஸ்டின், டேய், உங்க எல்லாருக்கும் அவளை பத்திரமா தானே பாத்துக்க சொல்லிட்டு வந்த என்று கத்தினான். எபிசோட் 873. அகல்யாவா இல்ல வைல்ட்லெஸ் அலையன்ஸா? தனக்கு வந்த தகவலை கேட்டு அதிர்ந்தான் ஜஸ்டின். அவனுக்கு கீழே இருக்கும் அனைவருமே சிறப்பான ஆட்கள்தான். அனைவருமே மிகவும் வல்லமை பெற்றவர்கள். எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் வந்தாலும் அவர்களை இவர்கள் துரிதமாக வென்று விடுவார்கள். அந்த அளவிற்கு சிறப்பான ஆட்களையே ஜஸ்டின் அவனின் டீமில் வைத்திருந்தான். அதுவும் இல்லாமல் அகல்யாவை பாதுகாக்க அவன் நிறைய பேரை வைத்திருந்தான். ஒருவரை மட்டும் வைத்தால் அவனுக்கு போதாது என்று தோன்றியது போலும். அதனால் அவன் தனியாய் ஒரு டீமை வைத்திருந்தான். அப்படி இருக்கையில் அகல்யாவிற்கு எப்படி ஆபத்து நேர்ந்திருக்கும் என்று பெரிதாய் யோசித்தான் ஜஸ்டின். உங்களை எல்லாம் அவளை பத்திரமா பாத்துக்கதானே சொல்லி இருந்தேன், என்ன வெட்டியா கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க என்று கடுகடுத்தான் ஜஸ்டின். அது திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி நடந்துருச்சு என்று ஜஸ்டினின் அடியாள் ஒருவன் அழைப்பின் எதிர்புறத்தில் இருந்து நடுக்கத்துடனே கூறினான். சொன்ன வேலையை தவறவிட்டால் என்ன ஆகும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். இதை கேட்டதும் ஜஸ்டின் மொத்தமாய் அதிர்ந்தான். அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஏன் ஆளுங்க வெளியே கை வைக்கிற அளவுக்கு எவனுக்கு தில் இருக்கு? எப்படி இது சாத்தியம்? இவனுங்க எப்படி கோட்டை விட்டானுங்க என்று யோசித்தான் ஜஸ்டின்.
உங்களை அட்டாக் பண்ணது யாரு என்று அடுத்து கேள்வி கேட்டான் ஜஸ்டின். எங்களுக்கு யாருன்னு தெரியல. ஆனா அவங்க பண்ணதை வச்சு பார்த்தா நீங்க கிளம்புறதுக்காகவே வெயிட் பண்ணி இருந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு என்று பதட்டத்துடன் கூறினான் அடியாள். அதில் ஜஸ்டினின் முகம் இன்னும் இருண்டது. சரவணன் திரும்பி பார்க்க ஜஸ்டினின் முகத்தை கண்டு கேள்வியாய் புருவத்தை சுருக்கினான். என்னாச்சு என்று பார்வையாலேயே கேட்டு புருவத்தை உயர்த்தினான் சரவணா. அது என்னன்னா அகல்யாவுக்கு ப்ராப்ளம். இப்ப நாம என்ன பண்றது என்று அவனிடம் கேட்டான் ஜஸ்டின். சரவணன் ஒரு நொடி அமைதியானான். அடுத்தடுத்ததாக அவனுக்கு தவறான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸில் இருப்பவர்கள் எல்லாம் குருக் பாலைவனத்திற்கு சென்றார்கள். அதன் பின் இப்போது அகல்யாவிற்கு பிரச்சனை. இதில் என்ன நடக்கிறது என்று நன்றாய் அவனுக்கு புரிந்தது. இது தனக்காக விரித்த வலை என்று அப்பட்டமாக தெரிந்திட அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான் சரவணா. விதுரன் சரியான விஷப்பாம்பு. நேரம் பார்த்து பழி வாங்க துடித்துக் கொண்டிருக்கிறார். வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸில் இருப்பவர்களை குருக் பாலைவனத்திற்கு அவர் அழைத்ததற்கான காரணம் ஒன்றுதான். சரவணனுக்கு எச்சரிக்கை விடுவதற்காகத்தான். அவரை நீண்ட நாள் கனவான டிஜிட்டல் கரன்சி பிரஸ் கான்பரன்ஸில் சரவணன் பிரச்சனை செய்து விட்டானே. அவன் அதில் நுழைந்து ஆட்டத்தை கலைத்ததற்காக விதுரன் அவனின் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸை அழித்திட துடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை என்று புருவம் சுருக்கினான் சரவணா. அதில் உடனே ஜஸ்டின் அவனின் ஆட்களிடம் அதனை பற்றி தெளிவாய் விசாரித்தான். அதன் பின் சரவணனின் பக்கம் திரும்பியவன், அகல்யாவும் ராஜேஷும் பார்ல இருந்து திரும்பி வந்திருக்காங்க. அவ பாக்குறதுக்கே போதையில இருக்கிற மாதிரி இருந்தாலாம். ஆனா டக்குன்னு வெளியில இருந்து பார்த்தா அவ குடிச்சதுனால போதையில இருந்த மாதிரி இல்லையா என்று கூறினான் ஜஸ்டின். அப்படியென்றால் அகல்யா உயிருக்கு இப்போது பிரச்சனை இல்லை என்று நினைத்தான் சரவணா. ஆனால் ஜஸ்டினின் ஆட்கள் இந்த சாதாரண விஷயத்திற்காக இப்படி பதட்டப்பட்டு கூற மாட்டார்கள் என்று இருவருக்குமே புரிந்தது. அதுவும் எதிர்பாராத விதத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறது என்று கூறியதில் அகல்யாவிற்கு ஏதோ ஆகியிருக்கிறது என்று நினைத்தார்கள். நிச்சயம் பிரச்சனை தீவிரமாக இருக்கும் என்று நினைத்தார்கள். என்ன இருந்தாலும் இது என் தப்புதான். அகல்யாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் ஆளுங்களை வைக்கிறப்போ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயம் மட்டும் பெஸ்வானி குடும்பத்தோட சம்பந்தப்பட்டதா இருந்தா அப்ப கண்டிப்பா அங்க இருக்கிற என்னோட ஆளுங்க யாருமே பெஸ்வானி குடும்பத்து ஆளுங்களுக்கு நிகரா இருந்திருக்க மாட்டாங்க என்று கூறினான் ஜஸ்டின். அதில் சரவணனுக்கு விதுரன் மீது பயங்கர ஆத்திரம் வந்தது. கைகளை கோபத்தில் இறுக மூடிக்கொண்டான். அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்று பின்னால் திரும்பி ரத்தினத்தை பார்த்து கேட்டான் சரவணா. ரத்தினம் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாய் யோசிக்க துவங்கினார். இது அவர்களுக்கென்று விரிக்கப்பட்ட வலை. பேஸ்வானி குடும்பம் சரவணனை மடக்கி பிடிக்க இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இப்போது சரவணன் அவனின் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக அகல்யாவிற்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். அதே போல இப்போது சரவணன் அகல்யாவை காப்பாற்ற சென்றால் இப்போதுதான் புதிதாய் துவங்கி இருந்த வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸால் விதுரனின் ஆட்களின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அது அழிந்துவிடும். இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாய் முடிவெடுத்தாக வேண்டும். இந்த விஷயத்துல முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணுக்காக நம்ம இன்னொன்னு இழக்க முடியாது. அவங்க இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெளிவா தெரியுது. இதை டீல் பண்றது சிரமம்தான். நாம இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சரியா சொல்ல போனா கர்க் டெசர்ட்டுக்கும் அகல்யா இருக்கிற இடத்துக்கும் நடுவில் இருக்கும். இங்க இருந்து அந்த ரெண்டு இடத்துக்குமே ஒரே தூரம் தான். ஆனா எதிர் திசையில இருக்கு. அதுவும் இல்லாம என் கெஸ் படி அவங்க ரெண்டுல ஒன்ன நீ சூஸ் பண்ணவே கூடாதுன்னு இதை பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அதனாலதான் சரியா அவனுக்கு முக்கியமான ரெண்டு விஷயத்த அவன் பணையமா சூஸ் பண்ணியிருக்கான். இந்த முறை புத்திசாலித்தனமா காய நகர்த்தி இருக்கான் என்று தலையை மறுப்பாக அசைத்தபடியே கூறினார் ரத்தினம். அவரும் சக்திவேலுடன் பல வருடங்களாய் இருந்தவர்தான். நிறைய விஷயங்களில் உதவி செய்திருக்கிறார். ஆனால் சில விஷயங்களில் அவரால் சக்திவேலுக்கு உதவிட முடியாது. வெறும் சாதாரணமாய் பணத்தை வைத்தே மற்றவர்களை வீழ்த்திவிட முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். கணக்கில் அவருக்கு இருக்கும் அறிவு மட்டும் அனைத்தையும் சமாளிக்க பத்தாது. இப்போது என்ன செய்வது என்று மூவரும் யோசித்துக் கொண்டிருக்கையில் சரவணன் லேசாய் சிரித்தான். இப்ப எதுக்கு சிரிக்க என்று புரியாமல் கேட்டான் ஜஸ்டின். இல்ல திடீர்னு அவனுக்கு எப்படி அறிவு வந்துச்சுன்னு நினைச்சேன், சிரிச்சேன் என்றான் சரவணா. அதிலேயே அவன் எதை பற்றி கூறுகிறான் என்று அவர்களுக்கு புரிந்தது. என்கிட்டயே வேலையை காட்ட நினைக்கிறான்ல, அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டான் என்றான் சரவணா. இப்ப நம்ம முதல்ல எங்க போறது என்று தயக்கத்துடன் கேட்டான் ஜஸ்டின். போறோம் இல்ல நான் போறேன் என்றான் சரவணா. அதில் கேள்வியோடு புருவத்தை சுருக்கினான் ஜஸ்டின். நான் போய் அகல்யாவை பாத்துக்கிறேன் என்றான்.
அப்போ வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் அதை இப்ப டீல் பண்ண போறோம் என்று கேட்டான் ஜஸ்டின். நீ இருக்கியே, நீ அங்க போ. நீ வேற ஒரு கார்ல இங்க இருந்து அங்க போ, நான் அகல்யாவை பாத்துக்க போறேன் என்றான் சரவணா. ஜஸ்டினுக்கு இந்த யோசனை மிகவும் சரியாகப்பட்டது. உடனே புன்னகைத்தான். அப்போ நான் யார் கூட போறது என்று கேள்வியை கேட்டார் ரத்தினம். ஏன் கூட என்று ஜஸ்டின் கூறினான். இல்ல ரத்னம், நீங்க திரும்பி போயிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு. அதனால நீங்க தூரத்துல இருந்து ஹெல்ப் பண்றதுதான் எங்களுக்கு நல்லது என்றான் சரவணா. இல்ல, நான் தான் இங்க வந்துட்டேன்ல, அதனால நான் போயே தீருவேன். நானும் ஜஸ்டின் கூடவே போறேன். அவங்கள நானும் நேர்ல பாக்குறேன் என்று லேசான சிரிப்புடன் கூறினார் ரத்தினம். சரவணன் மீண்டும் மறுத்து அவரை அறைக்கு செல்ல கூறினான். ஆனால் ரத்தினம் பிடிவாதமாய் மறுத்துவிட்டான். அதன் பின் நேரம் விரயமாவதை உணர்ந்து மூவரும் பிரிந்து அவர்களின் வேலையை கச்சிதமாய் முடிக்க கிளம்பினார்கள். 874 போதையில் அகல்யா. பேசிக்கொண்டது போல மூவரும் பிரிந்து சென்றார்கள். இதையெல்லாம் விதுரனின் ஆட்கள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இடம் குருக் பாலைவனம். சார், அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க என்று விதுரனின் ஆட்களில் ஒருவன் விதுரனுக்கு தகவலை கூறினான். இதை கேட்டதும் விதுரன் லேசாய் புன்னகைத்தார். அவர் நினைத்தது போலவே இதுவரை எல்லாம் சிறப்பாய் நடந்திருக்கிறது. சரவணன் அந்த அகல்யா பக்கம் போயிருக்கானா என்று கேட்டார் விதுரன். ஆமா சார் என்றான் அடியாள். உடனே விதுரன் அவர் அருகில் இருக்கும் ஜெஸ்ஸியை புன்னகையுடன் பார்த்தார். வாவ், நீ சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. உண்மையிலேயே நீ திறமைசாலிதான். ரொம்ப நல்லாவே சரவணனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க என்று புகழ்ந்து தள்ளினார் விதுரன். அதற்கு லேசாய் சிரித்தாள் ஜெஸ்ஸி. நீங்க என்ன ரொம்ப அதிகமா புகழ்றீங்க. ஆனா ஒரு விஷயத்தை என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த சரவணனால நிச்சயமா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதான் இப்ப இங்க சரவணன் வரலல்ல, அப்ப இனிமே அந்த வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் ஆளுங்க இனிமே உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க தேவையே இல்லையே என்று கூறினாள் ஜெஸ்ஸி. அதன் பின் சீக்கிரமே விதுரனும் அவரின் ஆட்களும் குருக் பாலைவனத்தின் ஆஃப் ரோட் ரேசிங் இடத்திற்கு விரைந்தார்கள். எங்க அவன் என்று வந்ததும் வராததுமாய் கேட்டார் விதுரன். வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸில் இருக்கும் ஆட்களை அவர் அழுத்தமாய் பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அந்த இடத்தில் மிகப்பெரிய போர் நடக்கப் போகிறது. அனைத்திற்கும் விதுரன் தயாராக இருந்தார். இன்று இரண்டில் ஒரு முடிவு அவருக்கு தெரிந்தாக வேண்டும். அனைவரையும் கூறுபோடும் மாத்திரத்தில் இருந்தார் விதுரன். மிஸ்டர் பெஸ்மணி, இன்னும் மிஸ்டர் சரவணன் நீங்க வரல என்று யாஷ் விதுரன் பக்கம் வேகமாக சென்று படபடப்புடன் கூறினார். விதுரன் பக்கம் ஏராளமான அடியாட்கள் இருந்தார்கள். அனைவருமே பாட்ட சட்டமாய் பெரிதாய் கட்டுமஸ்தான தேகத்துடன் இருந்தார்கள். எண்ணில் அடங்காத ஆட்கள் விதுரன் பக்கம் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு எதிரே நிற்கும் யாஷுடன் ராவணன் மட்டுமே இருந்தார். யாஷை பார்த்ததுமே விதுரனின் முகம் சுருங்கியது. அவர் முகமே கடுமையாக மாறியது. ஆத்திரத்துடன் யாஷ் பக்கம் திரும்பியவர் பளார் என்று யாஷின் கன்னத்திலேயே அறைந்தார். அடுத்த நொடிய யாஷை பலவாறாக திட்டத் தொடங்கினார் விதுரன். என்ன சொன்ன? மிஸ்டர் சரவணன், அவனுக்கு அவ்வளவு மரியாதையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே நீ அவனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுவ? உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? இங்க நான் சொல்றதான் செய்யணும். அவனை எல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுற? என்ன, நான் யாருன்னு மறந்துட்டியா என்ற சீற்றத்துடன் கேட்டார் விதுரன். யாஷுக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை. அவர் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார். விதுரன் கொஞ்சம் பலம் திரட்டி அவரை அறிந்ததற்கே அவரின் 2 பற்கள் வெளியே தெரித்தது. அடியை வாங்கிக் கொண்டு அமைதியாய் நின்றார் யாஷ். இதை பார்த்து கொண்டிருந்த ராவணனுக்கு ஆத்திரமாய் வந்தது. யாஷும் சரவணனும் அவ்வளவு பழக்கத்தில் இருந்ததில்லை. இருவரும் கூட்டு சேர்ந்து இப்போதுதான் ஒரு செயலை செய்ய வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இருவருக்கும் ஒரே எதிரியாயிற்றே. அதனால் ராவணனுக்கு விட்டு கொடுக்கும் எண்ணமில்லை. அதனால் விதுரனை பார்த்து கர்ஜித்தார். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவன் மேலே கைய வைப்ப என்று ஆக்ரோஷத்துடன் கேட்டார் ராவணன். அதில் எள்ளலாக நகைத்தார் விதுரன். என்ன கேட்ட? நான் என்ன பண்றேன்னா? ஏன் உனக்கு இதுல என்ன பிரச்சனை? அந்த சரவணன் சாதாரண சுப்பீரியர் ரேங்க் ஹோல்டர் தான். அவன் மனசுல என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கானா? எலைட் ரேங்க் ஹேரா இருந்தா அவன் பெஸ்ட்வானி குடும்பத்துக்கே மதிப்பு கொடுக்காம இஷ்டத்துக்கு நடந்துக்குவானா? நான் அவனை தான் இங்க வர சொன்னேன். ஆனா பயந்துட்டு கோழ மாதிரி உங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்கானா? அனுப்புறத அனுப்புனா எனக்கு தகுதியான ஆளெல்லாம் அனுப்பியிருக்கணும். சரிதான், வந்துட்டீங்க. என்கிட்டயே அடிய வாங்கிட்டு அவனுக்கு நான் யாருன்னு அவன் மண்டையில ஏறுற மாதிரி
அவனுக்கு சொல்லிக் கொடுங்க என்று மிகவும் திமிராக பேசினார் விதுரன். அவரே யாஷையும் ராவணனையும் ஒரு வழியாக்க நினைத்தார். அவருடன் வந்திருந்த ஆட்கள் அனைவருமே அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். விதுரனை ஒரு செயலை செய்து முடிக்க நினைத்து அதில் இறங்கிவிட்டால் அவரை யாரால் தடுக்க முடியும்? அதே போல அவருக்கு இவர்களை சரிகட்ட மற்றவர்களின் உதவி தேவையே இல்லை. அதனால் அனைவரும் ஓரமாக நின்று கொண்டார்கள். விதுரன் அருகே நின்று கொண்டிருந்த ஜெஸ்ஸியும் இதனை பார்த்து ஏளனமாய் சிரித்தாள். அவளுக்கு ஏற்கனவே யாஷ் மீது கோபம் இருந்தது. இப்போது விதுரனிடமிருந்து அடி வாங்கியதை பார்த்ததும் நிம்மதியாக இருந்தது. அவள் முன்னே இருந்த ஆட்கள் எல்லாம் அவள் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் நெருங்க முடியாத ஆட்களாக இருந்தவர்கள். ஆனால் இப்போதோ அவள் முன்னே ஒரு சிறு துரும்பை போல இருப்பது அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு பார் வெளியே அகல்யாவை மெல்ல தன் அணைப்பிற்குள் கட்டுக்குள் கொண்டு வர பார்த்தான் ராஜேஷ். அவளை மென்மையாய் கட்டி கொண்டவன், அகல்யா, உனக்கு போத தலைக்கேறிடுச்சு போல, வா நான் உன்னை பத்திரமா வீட்டுல விட்டுறேன். இது எல்லாமே என்னோட தப்பு தான். உன்னோட யூனிவர்சிட்டி நேம நான் தப்பா சொல்லி இருக்க கூடாது. பிளீஸ் பேபி, என் மேல கோபமா இருக்காத, சரியா? இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சாரி என்று கொஞ்சலாக கூறினான். அகல்யா இதற்கு முன்பு அவன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தாள். ஆனால் ராஜேஷ் அவளுக்காக நீண்ட நேரம் அவளின் கிளாஸுக்கு வெளியே காத்திருந்தது அவளை சாப்பிட அழைத்துச் செல்லவும் வந்திருக்கிறான். இதனை கண்டதும் அவளுக்கு மனம் லேசாய் கரைந்தது. ஆனால் அவள் எதிர்பார்க்காத ஒன்று, வெறும் 2 கிளாஸ் குடித்ததற்கு இவ்வளவு தடுமாறும் அளவிற்கு போதை ஏறும் என்று. அவள் போதையில் தட்டு தடுமாறி கொண்டிருந்தாள். அவளை பார்க்கவே அவ்வளவு கியூட்டாக இருந்தது. போதையின் தாக்கத்தில் நிற்க முடியாமல் ராஜேஷ் மீது சாய்ந்து அவளின் கன்னங்கள் சிவந்திருக்க ராஜேஷ் அவளை வெகுவாய் ரசித்தான். வர சொல்லு, என்னோட வீடு வர சொல்லு. இந்த அகல்யா எங்கேயும் போமாட்டா, அவளை தேடிதான் அவ வீடு வரணும் என்று போதையில் குளறலாக உளறினாள் அகல்யா. ராஜேஷுக்கு சிரிப்பாக இருந்தது. என் செல்ல இம்சரி, நீ வீடெல்லாம் உன்னை தேடி வராது, நாம தான் போகணும். வா, நானே உன்னை கூட்டு போறேன் என்று சிரிப்புடன் கூறி கைகளை பிடித்து இழுத்தான் ராஜேஷ். வர மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ணுவ என்று பாட ஆரம்பித்தாள் அகல்யா. ராஜேஷ் வேறு வழியில்லாமல் அவளை குண்டுக்கட்டையாக தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று நினைத்தான். காரில் அவளை ஏற்ற முயற்சித்தான். அப்போதுதான் கார் வேறு பக்கம் இருப்பதை கண்டு குழம்பிய அகல்யா, இது என் வீட்டு போற வழி இல்லையே என்று யோசனையுடன் கேட்டாள். அவளை அமைதியாய் பார்த்தான். இல்ல பேபி, நாம சரியாதான் போறோம், உனக்கு போதை அதிகமாயிருச்சு என்று கூறியவன் என்று அகல்யாவை தன்னவளாக்கிக் கொள்ள நினைத்தான் ராஜேஷ். ஒரு ஓரமாய் காரை நிப்பாட்டிய ராஜேஷ் அவனை பின்தொடர்ந்து வரும் ஆட்களை பார்த்து, நீங்க எல்லாம் பின்னால வரணும்னு அவசியம் இல்ல, இதை இனிமே நான் பாத்துக்குவேன், மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க பாத்துக்குங்க என்று கட்டளையிட்ட ராஜேஷ் அகல்யாவை பார்த்து வில்லத்தனமாய் சிரித்தான். எபிசோட் 875. திமிர் எடுத்த ராஜேஷ் ஆட்கள். ராஜேஷ் போதையில் இருக்கும் அகல்யாவுடன் ஹோட்டலுக்குள் நுழைந்தான். அதன் பின் ராஜேஷின் பின்னே வந்த ஆட்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக கிளம்பினார்கள். அந்த தெருவின் கடை ஓரத்தில் மறைமுகமாக ஜஸ்டினின் ஆட்கள் நடக்கும் சூழ்நிலையை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டிருந்தது. அகல்யா ராஜேஷுடன் ஹோட்டலின் உள்ளே செல்வது அவர்களுக்கு சரிப்படவில்லை. எதுவும் செய்ய முடியாத நிலையில் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் இதில் நேரடியாக சென்று மூக்கை நுழைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவர்கள் சரவணனுக்கு உதவிட நினைக்கும் போது ராஜேஷ் பற்றிய விவரங்கள் அவர்களும் கண்டார்கள். பிளேஸ்புரி ஆர்கனைசேஷன் கொடுத்த டேட்டா மூலம் ராஜேஷ் வெளிநாட்டில் என்னென்ன லீலைகளை செய்து கொண்டு திரிந்தான் என்று அறிந்திருந்தார்கள். ராஜேஷ் ஒன்றும் அவ்வளவு யோகியன் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு வருடத்திற்கு அவன் குறைந்தது 1000 முறையாவது மற்ற பெண்களுடன் உடலுறவு கொண்டிருப்பான். அவன் மனிதன் தானா என்ற சந்தேகமே எழுந்தது. இப்படிப்பட்டவனுக்கு வரக்கூடாத நோய் இன்னும் வராமல் இருப்பது ஆச்சரியம். இப்படிப்பட்ட தரம் கெட்டவனை தான் யோகியன் என்று நினைத்துக் கொண்டு அகல்யா பழகி கொண்டிருக்கிறாள். என்னதான் பிளேஸ்பரி ஆர்கனைசேஷன் அவனை பற்றி அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் அவன் எதனை வேண்டும் என்று மறைக்கிறான் என்று கண்டுகொள்ள முடியாமல் இருந்தார்கள். அதேபோல் ராஜேஷுடன் இருக்கும் ஆட்கள் எல்லாம் மிகவும் பலசாலியாக இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு கூட அவர்கள் எல்லாம் ராஜேஷ் ஆட்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். பிளேஸ்பரி ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஸ்பெஷல் போர்ஸால் கூட ராஜேஷின் ஆட்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களெல்லாம் அசைக்க முடியாதவர்களாய் இருந்தார்கள்.
இப்போதும் இன்னும் சில பேர் மட்டுமே எஞ்சியிருக்கிறார்கள். ராஜேஷ் ஹோட்டல் ரூம் உள்ளே நுழைந்த பின் வெளியே வந்த அவனின் ஆட்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தலையை சம்மதமாய் அசைத்தார்கள். இன்னும் கொஞ்சம் சில பேர் தான் இருக்கானுங்க. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனுங்க கதையை முடிப்போம் என ராஜேஷின் அடியாளில் ஒருவன் மற்றவர்களிடம் கூறினார். அவனுக்கு அருகே இருந்த இன்னொரு நபர் லேசாய் சிரித்தான். வா, இன்னும் மிச்சம் இருக்கானுங்களா? நான் கூட எங்க சண்டை சீன் சரியா இல்லாம போயிடுமோ நினைச்சேன். நம்ம கிட்ட வாங்கி கட்டிக்கவே இருக்கானுங்க போல. என்னால ராஜேஷ புரிஞ்சிக்கவே முடியல. அவரும் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஆளுதான், அப்புறம் ஏன் மற்றவங்களுக்காக வேலை பார்க்க ஒத்துக்கிட்டாரு என்று யோசனையுடன் கேட்டான். வேற என்ன பெருசா காரணம் இருக்க போகுது? எல்லாம் பணம் மட்டும்தான் காரணம். நீயே பார்த்தது இல்ல, எந்த ஒரு வேலையுமே செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு $1 பில்லியன் வாங்கி இருக்கான். இதே அவன் நிலைமையில நான் இருந்தா கண்டிப்பா இதே தான் நானும் பண்ணி இருப்பேன். சும்மா அவ்வளவு காசு கொடுத்தா யார் வேணாம்னு சொல்ல போறா என்று இன்னொருவன் சிரிப்புடன் கூறினான். இப்படியே பேசிக்கொண்டே அவர்கள் எல்லோரும் தெருமுனைக்கு வந்தார்கள். அந்த கூட்டத்தின் தலைவன் அங்கு வந்ததுமே கத்தினான். டேய், பயந்தாங்கோலிங்களா, கோழ மாதிரி ஒளிஞ்சிருக்காம வெளியே வாங்க. என் கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்க பாக்குறியா? ஏற்கனவே நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். நீங்க எல்லாருமே பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன் யூனிஃபார்ம் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதைய வெளியே வாங்கடா. எங்களை பார்த்ததும் இப்படி பயந்து ஒளிஞ்சிருக்கீங்க, வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் பேருக்கு தாண்டா அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆம்பளையா இருந்தா வாங்கடா என்று பெரும் குரலில் அவன் கத்தினான். மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்த ஜஸ்டினின் ஆட்களுக்கு கோபம் தலைக்கேறியது. பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். ராஜேஷின் ஆட்கள் கூறியதை ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் பொறுமையை சீண்டி பார்த்தது. ராஜேஷின் ஆட்கள் எளிதில் அவர்களை விடுவதா இல்லை. என்னங்கடா இதுக்கே மிரண்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? இவ்வளவு சொல்லியும் வெக்க இல்லாம ஒளிஞ்சிருக்கீங்க. ஒரு பொண்ணையே உங்களால காப்பாத்த முடியல, இதுல வந்துட்டானுங்க உலகத்தை காப்பாத்த போறேன் கழட்ட போறேன். வெளியே வாங்கடா என்று கொஞ்சமும் மட்டு மரியாதை இல்லாமல் பேசினான். என்ன இவனுங்க இவ்வளவு கோழையா இருக்கானுங்க? பிளேஸ் ஃபியூரின்னு வச்சு இருந்ததுக்கு பதிலா பயந்தாங்கோலிங்க சங்கம்னு பேர் வச்சிருக்கோம். எல்லாமே பொருத்தமா இருந்திருக்கும். இந்த வெட்டி வீராப்பு பேருக்கு ஒன்றும் இவனுங்களுக்கு குறைச்சலே கிடையாது. ஒருவேளை பேர்லயாச்சும் கெத்திருட்டுன்னு வச்சு இருப்பானுங்களோ என்று இன்னொருவன் நக்கலாய் கேட்டான். நீ சொன்னது சரிதான். இவனுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஆளுங்க. ஒருவேளை ஆளு பத்தலன்னு டம்மியாருக்கு யூனிஃபார்ம் போட்டு அனுப்பி வச்சுட்டானுங்களா? இவ்வளவு பெரிய பயந்தாங்குடிகளா இருக்கானுங்க என்று இன்னொருவன் அவர்களின் காதில் விழ வேண்டும் என்ற நோக்கத்தில் சத்தமாய் கூறினான். பிளேஸ்பரி ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஆட்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. அவர்கள் ஆரம்ப காலத்தில் பிளேஸ்பரி ஆர்கனைசேஷனில் சேர்ந்த புதிதில் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அவர்களின் இந்த வாழ்வில் அவர்களின் உயிரை மற்றவர்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டின் பெருமையை காப்பாற்றுவதற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தியாகம் செய்ய முனைந்தார்கள். ஆனால் என்ன நேர்ந்தாலும் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் நிகழக்கூடாது. ராஜேஷின் ஆட்கள் அவர்களை மிகவும் அசிங்கப்படுத்தி விட்டார்கள். அவர்களால் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு ஒருவன் பொறுக்க முடியாமல் அருகே இருக்கும் மரத்தில் ஓங்கி குத்தினான். அந்த சத்தம் அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது. அந்த சத்தத்தில் ராஜேஷின் ஆட்கள் அனைவரும் உஷாராகினார்கள். ஆனால் அடுத்த நொடியே அவர்கள் அனைவரும் மாயமாய் மறைந்தார்கள். எங்கே எப்படி போனார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. பிளேஸ்பரி ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்கள் அனைவரும் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். தங்களின் நிலைமை அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். அதே நேரம் 40களின் தொடக்கத்தில் இருக்கும் ஒருவர் அந்த இளைஞன் முன்பு அழுத்தமான காலடியுடன் வந்தார். அந்த இளைஞனை சத்தம் போடாது என்பது போல வாயில் விரல் வைத்து மறுப்பாக தலையசைத்தார். அந்த இளைவன் இன்னுமே அதிர்ச்சியில் உறைந்திருந்தான். அவர் சொன்னதற்கு சம்மதமாய் தலையசைக்க அவன் முயற்சித்தான். ஆனால் அவருக்கு பின்னால் பார்த்தவன் இன்னும் திகைப்பில் அப்படியே நின்றான். அவனுக்கு அர்த்த ராத்திரியிலும் வேர்வை ஆறாக வழிந்தது. பதட்டத்துடனே பின்னால் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதை பார்க்கிறான் என்று அந்த நபருக்கு புரியவில்லை. ஏன் இப்படி இருக்கிறான் என்று யோசித்தார். முதலில் அந்த இளைஞனை அவசரப்படாதே என தடுக்கத்தான் அவரும் நினைத்தார். இப்போது அவன் இவ்வளவு பதட்டம் கொள்ள புரியாமல் அவனை பார்த்தார். கேப்டன் என்று தட்டு தடுமாறி நடுக்கத்துடன் கூறியவனின் கால்கள் தன்னிச்சையாக பின்னே சென்றது. அவன் ஏன் இவ்வளவு பயப்படுகிறான் என்று அந்த கேப்டனுக்கு புரியவில்லை. அவன் நடுக்கத்தை உணர்ந்தவர் ஏதோ சரியில்லை என்று அவர் மூளைக்கு புரிதட்டியது.
அந்த இளைவன் பார்க்கும் திசை பக்கம் மெல்ல திரும்பினார் கேப்டன். அவர் திரும்பியதுமே பெரிதாய் அதிர்ந்தார். ராஜேஷின் ஆட்களில் ஒருவன் கோர சிரிப்புடன் அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். தாங்கள் இருக்கும் இடத்தை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று அவர் நினைக்கவில்லை. ராஜேஷின் அடியாட்கள் வந்ததைக் கண்டு பெரிதாய் திகைத்தார் கேப்டன். அந்த நபரை பார்த்ததுமே கேப்டனுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. கேப்டன் அந்த நபரை உற்று பார்க்க ராஜேஷின் அடியால் கையில் கத்தியுடன் இதழை ஒரு பக்கமாக வளைத்தபடி நின்றிருந்தான். கேப்டனை பார்த்து எழலாக சிரித்தான் அவன். ஒண்ணுமே இல்ல போல என்று நக்கலாய் கேட்டான் அவன். அவனின் கையில் இருந்த கத்தியை பார்த்து அதிர்ந்தார் கேப்டன். 876 எரிச்சலில் ராஜேஷ். ராஜேஷின் அடியால் கையில் இருக்கும் கத்தியை பார்த்து பெரிதாய் அதிர்ந்தார் கேப்டன். அந்த கத்தி பிளேஸ்புரி ஆர்கனைசேஷனை சேர்ந்த கத்தி. அது எப்படி அவனிடம் வந்தது என்று ஆச்சரியமாய் அவனை பார்த்தார். திகைப்புடனே அந்த நபரை பார்த்து, இது எப்படி உங்ககிட்ட என்று கேட்டார் கேப்டன். அவர் அழுத்தமாய் கோபத்துடன் அந்த நபரை பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு அவன் லேசாய் சிரித்தான். உனக்கு தெரியாதா, முன்னாடி பிளேஸ்புரி ஆர்கனைசேஷன் லிங்கம் ஃபேமிலி ஆளுங்களை உங்க ஆர்கனைசேஷனுக்கு வந்து ட்ரைனிங் கேம்ப்ல அட்வைஸ் கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா லிங்கம் ஃபேமிலி கடைசியில ஏன் போகலன்னு உனக்கு தெரியுமா என்று நக்கலாய் கேட்டான் அவன். பிளேஸ்புரி ஆர்கனைசேஷனுக்கும் லிங்கம் குடும்பத்திற்கும் இப்படி ஒரு கதை இருக்கும் என்று அந்த கேப்டனுக்கு தெரியாது. அதனால் அமைதியாய் அவர் இருந்தார். ராஜேஷின் குடும்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸில் புகழ்பெற்ற லிங்கம் குடும்பம். அதனால் அவர்கள் அந்த கலையில் கை தேர்ந்தவர்கள். நிறைய குழுக்களுக்கு அவர்கள் கத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அறியாத கேப்டன் அமைதியாய் அந்த நபர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். கேப்டனுக்கு பதில் தெரியவில்லை என்று கண்டுகொண்டதும் எழலாக சீறினான் அவன். ஏன்னா பிளேஸ்புரி ஆர்கனைசேஷன் ஒரு குப்பை. அது ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு. தண்டமான ஆளுங்களை வச்சிருக்கு. லிங்கம் குடும்பத்துக்கு அதால் நிகராகவே முடியாது. காலங்காலமா தற்காப்பு கலைய ட்ரெயின் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க லிங்கம் ஃபேமிலி. அவங்க ஒரு வீணா போன ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொல்லிக் கொடுக்க வரணுமா? அதுக்கு உங்க ஆர்கனைசேஷனுக்கு தகுதி இருக்கா? லிங்கம் குடும்பத்துக்கிட்ட கத்துக்க பேச்சை கேட்டு வந்தவங்க தானே நீங்க. இப்ப அவங்களே எதிர்க்க உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? உங்களால ஒன்னும் கட்ட முடியாது. மொத்த ஆர்கனைசேஷனுமே ஒரு தண்டம் என்று இயலாக கூறினான் அவன். அவனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த கேப்டனுக்கு கோபம் அதிகரித்தது. கண்கள் சிவக்க அவனை முறைத்தார். பிளேஸ்புரி ஆர்கனைசேஷன் அசிங்கமா பேசின இந்த வாய நான் உடைக்காம விட மாட்டேன்டா என்று அவனை பார்த்து கர்ஜித்தார் கேப்டன். அந்த நபரின் வாயிலேயே அவர் குத்திட அவனோ அவன் கையில் இருந்த கத்தியால் கேப்டனின் அடி வயிற்றிலேயே குத்தினான். அதில் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார் கேப்டன். அவனை நம்ப முடியாமலும் அதே நேரம் கோபத்துடனும் பயங்கரமாய் முறைத்தார். கத்தியை எடுத்து விட்டவர் மீண்டும் அவனை குத்த முயல அவனை கொஞ்சமும் யோசிக்காமல் கேப்டன் வயிற்றிலேயே மீண்டும் கத்தியால் குத்தினான். கேப்டனுக்கு மனம் தளர்ந்தது. ஜஸ்டின் கொடுத்த வேலையை செய்ய முடியாமல் தவறவிட்டோமே என்று வருந்தினார். ஜஸ்டின் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்ற தவறவிட்டோமே என்று அவர் சாகும் தருவாயிலும் யோசித்தார். ஆனால் பிளேஸ்புரி ஆர்கனைசேஷன் டீம் கேப்டனுக்கும் லிங்கம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அடியாளுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. உள்ளே ஹோட்டலில் அகல்யாவை கூட்டிக் கொண்டு ஒரு அறையின் உள்ளே நுழைந்தான் ராஜேஷ். அவனின் கண்கள் மொத்தமாய் அகல்யாவை மேய்ந்தது. தன் கையில் அழகிய ஓவியமாய் இருப்பவளை துயில் கலைக்க விரும்பினான் ராஜேஷ். அவளை பார்க்கவே அவனுக்குள் தீ கிளம்பியது. அவனும் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருப்பான். அவனின் சிறு வயதிலிருந்தே தற்காப்பு கலையை மேற்கொள்வதனால் அவன் உடல்வாகும் கட்டுமஸ்தான தேகத்துடன் இருக்கும். இதில் அவனின் செழிப்பும் செழுமையும், அவன் கையில் இருக்கும் பிளாக் விஐபி கார்டும், அவன் கையில் இருக்கும் ரோலக்ஸ் வாட்சியும் அவனின் ஸ்டேட்டஸ் என்ன என்று சொல்லாமல் சொல்லிவிடும். அங்கிருக்கும் பெண்கள் எல்லாம் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அகல்யா இருக்கும் இடத்தில் தாம் இருக்க கூடாதா என்றெல்லாம் கற்பனை செய்து பார்த்தார்கள். அதே போல் அவர்களால் அகல்யா அழகில் பொறாமை கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை. தாரிகாவை போல் அகல்யாவும் யூனிவர்சிட்டியின் பேரழகி. மற்றவர்களின் பார்வையை உதாசீனப்படுத்திவிட்டு ராஜேஷ் அகல்யாவுடன் படுக்கை அறைக்கு அவளை அழைத்து சென்றான். அவளோ போதையில் கிறக்கத்தில் கிடந்தாள். அறை உள்ளே நுழைந்ததுமே ராஜேஷின் மூளை அகல்யாவுடன் கழிக்கப் போகும் இந்த இரவில் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்பனை படம் ஓட்டியது. அதற்கே அவனின் உடல் சில்லிட்டது. அகல்யா, மை பியூட்டி, உன்னை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும்.
நீ மிட்டல் குடும்பத்தை சேர்ந்தவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆதரன் இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட மதிப்பு அக்கறை எல்லாமே என் மேலதான் திரும்பும்னு நான் நினைச்சேன். நானும் நீயாவே உன்னை என்கிட்ட ஒப்படைப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்கிட்டயே ரகசியத்தை மறைக்கிறியா? இன்னைக்கு நான் உன்னை என்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரேன். இனிமே நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்க போற என்று கூறிய ராஜேஷ் கதவை மூட பார்த்தான். அந்த நேரம் அகல்யா மீண்டும் கண்முழித்துக் கொண்டாள். அவளுக்கு பார்வை சரியா தெரியவில்லை. மங்கலான பார்வையுடனே கதவு பக்கம் திரும்பினாள். உற்று பார்த்தவள் அப்போதுதான் இது தன் வீடு இல்லை என்று உணர்ந்தாள். அந்த உண்மை புரிந்ததுமே அவளுக்கு லேசாய் போதை தெளிய ஆரம்பித்தது. இதென்ன வீடு? இது என் வீடு இல்லையே என்று நிற்கவே தடுமாறிய அகல்யா போதையில் கேட்டாள். ராஜேஷை தள்ளிவிட்டவள் அங்கிருந்து தப்பித்து ஓட பார்த்தாள். ஆனால் ராஜேஷ் விட்டு விடுவானா? அதற்காகவா அவளை இவ்வளவு கடினப்பட்டு இங்கு அழைத்து வந்தான்? அவசரமாக அவளை இழுத்து வந்தவன் அறையின் உள்ளே மீண்டும் தள்ளிவிட்டான் ராஜேஷ். அவளை விட்டால் அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகிவிடுமே. இப்போது அகல்யாவிற்கு இன்னும் கொஞ்சம் தெளிய துவங்கியிருந்தது. ராஜேஷ் கேள்வியுடனே பார்த்தாள் அகல்யா. ராஜேஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க என்று சோர்வான குரலில் அவளின் தலையை பிடித்துக் கொண்டே கேட்டாள் அகல்யா. அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் தெளிந்ததை புரிந்து கொண்ட ராஜேஷ் அவனின் நாடகத்தை தொடங்கினான். அகல்யா, எனக்கு கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால ரொம்ப தூரம் டிரைவ் பண்ண முடியல. நாம இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் என்று கூறிய ராஜேஷ் முகத்தை பாவமாய் வைத்துக் கொண்டான். முதலில் அகல்யா அதிர்ந்தாலும் அவன் சொல்வதை நம்பினாள். நான் உனக்கு தண்ணி கொண்டு வரட்டுமா? தலை ரொம்ப வலிக்குதா? எங்க வலிக்குது உனக்கு என்று அக்கறையுடன் கேட்டாள். இட்ஸ் ஓகே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன். நீ கொஞ்சம் தண்ணி குடி, உனக்கு இன்னும் போதை தெளியும் என்று கூறி அவனிடம் இருக்கும் மினரல் வாட்டரை அவளிடம் கொடுத்தான் ராஜேஷ். அகல்யா யதார்த்தமாய் நினைத்தவள் ரொம்ப யோசிக்காமல் அந்த தண்ணீரை வாங்கி குடித்தாள். அதனை குடித்ததுமே அவள் முகம் மாறியது. ராஜேஷ், எனக்கு என்ன கொடுத்த என்று யோசனையுடன் கேட்டாள் அகல்யா. அதில் சிரித்தான் ராஜேஷ். எல்லாம் நல்லதுதான், கவலைப்படாத. உனக்கு காலையில எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்ப நடக்கிற வலியோ சந்தோஷமோ எதுவுமே ஞாபகம் இருக்காது என்று வக்கிர புத்தியுடன் கூறினான். அகல்யாவிற்கு மேலும் கண்ணை கட்டி கொண்டு வந்தது. தலை சுத்த ராஜேஷை தள்ளிவிட பார்த்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. உன்னை கண்டிப்பா சரவணா சும்மா விட மாட்டான் என்று கோபத்துடன் கூறினாள். அதில் ராஜேஷிற்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. அவளை பளார் என்று அறைந்தான். நான் இருக்கும் போதே நீ இன்னொருத்தனை பத்தி பேசுறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி என்று கூறியவன் அகல்யாவை இன்று அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அவளை நெருங்க அவன் போன் அடித்தது. என்ன வேணும்? ஆளுங்களை அடிச்சு போட்டது காசு வேணுமா என்று கடுப்பில் எரிந்து விழுந்தான் ராஜேஷ். எபிசோட் 877. ராஜேஷ் கொடுத்த மருந்தின் விளைவாக அகல்யா மயங்கிய நிலையில் அப்படியே அங்கிருந்த தரையில் சரிந்தாள். அவள் அப்படி சரிவதை பார்த்தவன் சிரித்துக் கொண்டே சொன்னான். இன்னைக்கு உன்னை நான் அணுவா அனுபவிக்க போறேன். எத்தனை நாள் இதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அவளை நெருங்க போக அப்பொழுது அவனது செல்போன் ஒலித்தது. அடச்சே, நிம்மதியா ஒரு மனுஷன் என்ஜாய் பண்ண விடுறாங்களா? இந்த நேரத்துல எவன் டிஸ்டர்ப் பண்றது என்று சொல்லிவிட்டு போனை பார்க்க அதில் அவனது ஆட்களைச் சேர்ந்த ஒருவன் தான் அழைத்துக் கொண்டிருந்தான். போனை அட்டன் செய்தவன் கடுப்பாக பேசினான். இப்ப எதுக்குற தேவையில்லாம எனக்கு போன் பண்றீங்க? நான் தானே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு சொன்னேன்ல என்று கோபமாக கேட்டான். உடனே எதிர திசையில் இருந்தவன், சார் அது என்று ஏதோ சொல்ல வந்தான். டேய், என்னடா உங்களுக்கு இன்னும் பணம் வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? எதா இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க. இன்னைக்கு டபுள் மடங்கா கொடுத்து உங்களை நான் எவ்வளவு சந்தோஷப்படுத்தணுமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்துறேன். அதுக்கு முன்னால என்ன கொஞ்சம் சந்தோஷப்பட விடுங்கடா என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்ய சென்றான். அப்போது எதிர திசையில் இருந்து, நீங்க பத்திரமா இருந்துக்குங்க, உங்களை தேடி என்று அவன் ஏதோ சொல்லி முடிக்க முன்பே அந்த போன் கட்டானது. போன் திடீரென்று கட்டானது. மறுபடியும் அந்த எண்ணிற்கு அவன் போன் செய்ய அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. என்னாச்சு? இவன் எதுக்கு போன் பண்ணா? இப்ப எதுக்கு என்ன பத்திரமா இருக்க சொல்றான்? ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்று யோசித்தான். பின்பு, என்ன பிரச்சனை வந்துற போது என்னால இவனுங்களெல்லாம் சமாளிக்க முடியாதான்னு ஏன்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டாங்களா? நான் இத்தனை வருஷம் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுதான் நான் ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் ஒருத்தனு கூட பயந்ததே இல்லை.
இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை என்கிட்ட இருக்க வசதியோ கிடையாது, என்னுடைய எபிலிட்டி. அதை வச்சுதான் நான் தைரியமா இன்னைய வரைக்கும் என் முன்னால எவன் வந்தாலும் என்னால ஈஸியா பாத்துக்க முடியுது. இவங்களை விட எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்களை நான் சமாளிச்சிட்டேன். சாதாரண இந்த பிளேஸ்ஃபீல்டு ஆர்கனைசேஷனை என்னால எதுவும் பண்ண முடியாதா என்ன? என்று தன்னைத்தானே பெருமை பீத்திக் கொண்டவனின் கண் முன்பு திடீரென்று ஜஸ்டினின் முகம் வந்து போனது. ஒருவேளை அந்த ஜஸ்டின் வந்திருப்பானோ என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டான். பின்பு ஏதோ யோசித்தவனாக தனது செல்போனை எடுத்து அவனுடைய இன்னொரு ஆளருக்கு போன் செய்தான். அந்த போன் அட்டன் ஆனது. அடுத்த நொடியே ஹலோ சொல்லுங்க பாஸ் என்று அவன் மிகவும் தாழ்மையுடன் பேசினான். நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க என்று ராஜேஷ் ஆழமான குரலில் கேட்டான். உடனே அவன், பாஸ் நாங்க உங்களோட வில்லாவுக்கு வெளியில தான் சார் இருக்கோம். ஏன் பாஸ் ஏதாவது பிரச்சனையா என்று எதிர் திசையில் இருந்தவன் சற்று பதற்றத்துடன் கேட்டான். உடனே ராஜேஷ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப அந்த ஜஸ்டின் எங்க இருக்கிறாங்கிற டீடைல் உடனே தெரிஞ்சாகணும். அவன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு சீக்கிரம் சொல்லுங்க என்று சொன்னான். ஓகே பாஸ், இப்பவே நாங்க அவன் எங்க இருக்கிறான்ற டீடைல கேதர் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் அடுத்த சில நிமிடங்களிலேயே மறுபடியும் ராஜேஷிற்கு போன் செய்தான். பாஸ் நாங்க விசாரிச்சிட்டோம், ஜஸ்டின் கர்க் ரிசர்ட்ல தான் இருக்கானா என்று சொன்னான். உடனே ராஜேஷ், நீ கன்ஃபார்மா தான் சொல்றியா? இதுல எதுவும் சந்தேகம் இல்லையே என்று மறுபடியும் ஏதோ சந்தேகத்துடன் கேட்டான். ஆமா பாஸ், கன்ஃபார்மா அவன் அங்கதான் இருக்கான். நமக்கு டீடைல் கொடுத்தவங்க ரொம்ப பக்கவான ஆளுங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க பாஸ் என்று சொன்னான். சரி சரி ஓகே, நீ போன வை என்று சொல்லிவிட்டு ராஜேஷ் போனை வைத்தான். பின்பு, அந்த ஜஸ்டின் மட்டும் தான் அந்த கூட்டத்திலேயே தெளிவானவன். அவனும் இப்ப இங்க இல்ல. இந்த பசங்க இதுக்கு தேவையில்லாம முட்டாள் மாதிரி கதறிட்டே கிடக்குறானுங்க. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல, எல்லாத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்ணுவானுங்க. நம்மள கொஞ்சம் ஹாப்பியா இருக்க விட மாட்டானுங்களே என்று சொல்லிவிட்டு யதார்த்தமாக திரும்ப, அங்கே அகல்யா தரையில் ஜொலிக்கும் வைரம் போல படுத்திருந்தாள். ஒரு நிமிடம் அவளது அழகை கண்ணிமைக்காமல் பார்த்தவன் ஒரு ஏக்க பெருமூச்சை விட்டான். பின்பு தனது கையில் வைத்திருந்த செல்போனை பார்த்து புலம்பினான். இதுக்கப்புறம் இந்த கன்றாவியை என் கையால தொடவே கூடாது. இவ்வளவு அனுபவிக்கிறதுக்குள்ள எத்தனை டிஸ்டர்பன்ஸ். இன்னைக்கு நிச்சயம் நான் இவ்வளவு அடைஞ்சே தீர்வேன் என்று சொன்னவன் அந்த போனை தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பின்பு மெதுவாக அவளது அருகில் சென்றான். ராஜேஷ் அவளுக்கு ட்ரிங்க் கொடுத்திருந்ததால் அகல்யா அந்த மயக்கத்தில் இருந்தாள். அவள் மயங்கிய நிலையில் இருந்தபோதும் கூட அவனது கண்ணுக்கு அவள் பேரழகியாக தெரிந்தாள். அவளது உடல் வளைவுகள் அவனை சுண்டி இழுத்தது. அவளை உச்சி முதல் பாதம் வரை தனது கண்களாலேயே அங்குலம் அங்குலமாக அளந்தவனின் கண்கள் அவளது இதழில் பட்டதும் ஒரு விதமான குரோதமான சிரிப்பு பிறந்தது. ஏய் அகல்யா, உன்னை நான் எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு கனவு கண்டேன் தெரியுமா? நீ என் கூட ஒத்துழைச்சிருந்தீனா இந்நேரத்துக்கு இது இன்பமான ஒரு இரவா இருந்திருக்கும். ஆனா நீதான் அந்த வாய்ப்பை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்ட. என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு எதுவுமே காலையில ஞாபகமே இருக்காது. நீ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல இரு. ஆனா உன்னை நான் அனுபவிச்சேங்கிற திருப்தி, அது ஒண்ணு எனக்கு போதும். உன் பின்னால நாய் மாதிரி எத்தனை நாள் சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருப்பேன். அளவுக்கு மீறிய உன்கிட்ட நான் ரொம்ப நல்லவனா நடிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் நான் இத்தனை நாள் நாடகம் நடத்தினதே கிடையாது. ஆனா நீதான் இத்தனை நாள் எடுத்துட்ட. அப்படி இருந்தும் எனக்கு நீ மடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரியான அழுத்தக்காரிடி. ஆனாலும் உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நிச்சயம் நான் அடைஞ்சே தீருவேன். நான் நினைச்சிருந்தா உன்னை எப்பவோ அடைஞ்சிருப்பேன். ஆனா அந்த ஆதிரனுடைய பொருள் உன்கிட்ட இருந்ததுனால மட்டும்தான் இத்தனை நாள் உன்னை நான் விட்டு வச்சிருந்தேன். பரவாயில்ல, லேட்டா இருந்தாலும் உன்னை நான் இப்ப அணுவா அனுபவிக்க போறேன். இதுக்கு மேல உன்கிட்ட நல்லவனா நடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று சொன்னவன் அவளது கன்னத்தில் ஓங்கி அறிந்தான். அந்த குடி போதையிலும் அகல்யா அவருக்கு அவன் அடித்தது வலிக்க அகல்யா மெதுவாக வரியில் முணங்கினாள். அந்த முனங்கள் கூட அவனுக்குள் ஒரு வகை போதையை ஏற்றியது. உன்னை எப்படி பார்த்தாலும் நீ பேரடையாதான் நீ தெரியற. உன்னை மாதிரி ஒருத்தி அனுபவிக்கலன்னா நான் இந்த உலகத்துல ஆனா பிறந்ததே வேஸ்ட் அகல்யா. இன்னைக்கு முழுக்க முழுக்க நான் உன்னை வேட்டையாட போறேன் என்று சொன்னவன் அவளை அப்படியே தனது 2 கரங்களால் தூக்கி கொண்டு அங்கிருந்த படுக்கையில் கிடத்தினான். பின்பு அவள் அருகில் செல்ல அவன் ஏற்கனவே அடித்ததில் அவளது கன்னத்தில் அவனது விரல் பதிந்திருந்தது. அதை பார்த்தவன், இப்படி எல்லாம் அடி வாங்கணும்னு உனக்கு தேவையா? ஆசையா பறிக்கணும்னு நினைச்ச பூவை இப்படி கசக்கி பறிக்க வச்சது நீதான். அதனால நீ என்ன குறை சொல்லாத என்று சொன்னவன் மறுபடியும் அவளது அழகை தனது கண்களால் ரசிக்க ஆரம்பித்தான். இந்த தொடரை தமிழ் ஆடியோ ஸ்டோரிஸ் சேனலில் இலவசமாக கேளுங்கள்.
மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்கள். எபிசோட் 878. தலையை கொய்த்த சரவணன். பிளேஸ்புரி ஆர்கனைசேஷனின் தலைவனின் வயிற்றில் ஒரு கத்தி அவனை குத்துவதற்கு தயாராக இருந்தது. அதை பார்த்ததும் அவன் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டிருந்தான். இன்று தான் இறந்து விடுவோம் என்று அவன் முழுவதுமாக நம்பினான். அப்பொழுது அவன் வயிற்றில் பட்ட கத்தி அவனது வயிற்றுக்குள் இறங்காததை உணர்ந்தவன் சட்டென்று தனது கண்களை திறந்து பார்த்தான். அப்பொழுது அவனுக்கு முன்னால் கண்ட காட்சியை பார்த்து அதிர்ந்து நின்றான். அதுவரை பிளேஸ்புரி ஆர்கனைசேஷனை சார்ந்த அனைவரும் லிங்கம் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்களை சமாளிக்க முடியாமல் போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் தற்பொழுது கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவர்கள் அனைவரையும் ஒருவன் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தான். அவனது கண்களில் நெருப்பு தெரிந்தது. அவன் அவர்களுக்கு முன்பு எரிமலை போல வெடித்து சிதறிக் கொண்டிருந்தான். அவன் வேறு யாருமில்லை, சரவணன்தான். சரவணன்தான் நெருப்பு பிம்பமாய் அவர்கள் முன்பு நின்று கொண்டிருந்தான். அவன் ஒருவனை பார்த்ததும் அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து போய் படபடப்புடன் நின்று கொண்டிருந்தார்கள். இதுவரை அவர்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கண்களை பார்த்ததே இல்லை என்பது அவர்களது பார்வையிலேயே தெரிந்தது. அங்கிருந்த அனைவரையும் கண்ணமிக்கும் நேரத்திற்குள் தரையில் வீழ்த்தியவன் பின்பு பிளேஸ்புரி கூட்டத்தின் தலைவனது வயிற்றில் கத்தியை வைத்திருந்தவனின் பின்னால் சென்று நின்றான். பின்பு அவனை பார்த்து, நீ யார்? உன்னோட பேர் என்ன என்று கேட்டான். உடனே எதிரில் இருந்தவன் சிரித்துக்கொண்டு, என்ன என்னோட பேர் என்னன்னு நீ கேக்குறியா? என்னோட பேரை கேட்கிற தகுதி உனக்கு இருக்குன்னு நீ நினைக்கிறியா? நான் லிங்கம் ஃபேமிலியை சேர்ந்தவன் என்று ஆணவமாக சொன்னான். அவன் அப்படி சொன்னதற்கு ஒரே காரணம், இதுவரையில் அந்த சிட்டி முழுவதும் லிங்கம் ஃபேமிலி தான் மற்றவர்களை டார்ச்சர் செய்தார்களே தவிர மற்றவர்கள் யாரும் லிங்கம் ஃபேமிலியை டார்கெட் செய்ததில்லை. முதல் முறையாக லிங்கம் ஃபேமிலியைச் சேர்ந்த ஒருவனிடம் ஒருவன் இவ்வளவு தைரியமாக கேள்வி கேட்பதை பார்க்கும் பொழுது அவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரா நின்னு பேசுவ. அது சரி, நீ எப்படி உள்ள வந்த? வெளியில என்னோட ஆளுங்க எல்லாரும் இருந்தாங்களே, அவங்க எல்லாரையும் கடந்து நீ உள்ள வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே என்று அவன் ஆணவமாக கேட்டான். உடனே சரவணன் சிரித்துக்கொண்டு அங்கிருந்த டோரை விலக்கி காட்ட வெளியில் நின்று கொண்டிருந்த அனைவரும் தரையில் உயிரற்ற பிணங்களாக கிடந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்தவன் அதிர்ச்சியுடன் சரவணனை அப்பொழுதுதான் நோக்கினான். அவனது கண்களில் தெரிந்த தீ ஜுவாலையை பார்த்ததும் அதிர்ந்து போனான். சற்று நேரத்திற்கு முன்பு வரை ஜஸ்டினை தவிர வேறு யாரும் அவர்களில் சிறந்தவர்கள் இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமில்லாமல் சரவணனின் பலம் ஜஸ்டின் தான் என்றும், ஒருவேளை ஜஸ்டின் இல்லை என்றால் சரவணன் எதற்கும் லாய்க்கில்லை என்றும் நினைத்துக் கொண்டிருந்தவனுக்கு சரவணன் அவன் முன்பு நின்ற கோலத்தை பார்த்ததும் தான் இதுவரை அவனை ராஜேஷ் தப்பாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறான் என்பது புரிந்தது. உடனே தனது மனதிற்குள், இந்த ராஜேஷ் ஒரு முட்டாள். ஒருத்தரோட நம்ம மோதுறோம்னா அவங்களோட பலம் தெரியாம மோதுனா கடைசியில நாம தான் அழிஞ்சு போவோன்னு கூட தெரியாத முட்டாளா இருக்கானே என்று தனக்குள்ளேயே ராஜேஷை திட்டிக் கொண்டவன் பின்பு அவனுக்கு முன்பு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்தான். வெளியில நின்னவங்க எல்லாம் கொன்னது நீயா என்று கேட்டான். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, வெளியில நின்னவங்கள இல்ல, உன்னோட ஆளுங்க எல்லாரையும் கொன்னது நான் தான். இப்போ உன்னை கொல்ல போறதும் நான் தான் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதும் அவனது கண்களில் பயம் தொற்றிக் கொண்டது. நீ அவங்கள வேணா கொண்டு இருக்கலாம், ஆனா என்ன உன்னால கொல்ல முடியாது என்று அவன் சொல்லி முடிக்க முன்பே சரவணனின் கையில் இருந்த கத்தி அவனது தலையை தரையில் வீழ்த்தி இருந்தது. அவனின் தலையை கொய்த பிறகுதான் அங்கு நின்று கொண்டிருந்த பிளேஸ்புரி ஆர்கனைசேஷனை சேர்ந்த அனைவரும் சரவணன் கையில் இருந்த கத்தியை பார்த்தார்கள். அதுதான் பிளேஸ்புரி பிளேட். அதிலிருந்து எழும்பிய ஒளியே அந்த கத்தியின் தனித்தன்மையை பற்றி நன்றாக விளக்கியது. அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கும் ஒவ்வொருவர் கையிலும் பிளேஸ்புரி பிளேட் இருக்கும். அது எல்லாம் ஒரே மாதிரிதான் என்று அதுவரை நம்பிக்கொண்டிருந்தவன் இன்றுதான் உண்மையான பிளேஸ்புரி பிளேட் எப்படி இருக்கும், அதன் பவர் என்ன என்று நேருக்கு நேராக பார்த்தான். சரவணன் கையில் இவ்வளவு சக்தி வாய்ந்த கத்தி இருக்கும் என்றால் உண்மையில் அவன் சக்தி வாய்ந்தவன் தான் என்று சரவணன் பவரை புரிந்து கொண்டவன் அவன் முன்பு மண்டியிட்டான். மிஸ்டர் சரவணன், எங்களை மன்னிச்சிருங்க. எங்களால மிஸ் அகல்யாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அதுக்காக நீங்க எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஏன் உங்க கையால் என்ன கொன்னா கூட எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று தனது தலையை தாழ்த்தி கொண்டு பேசினான். உடனே சரவணன் அவனது தோளை தொட்டு அவனை நிமிர்த்தினான். நான் ஏன் உங்களோட உயிர் எடுக்கணும்? உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க பண்ணீங்க.
உண்மையை சொல்ல போனா இந்த லிங்க ஃபேமிலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபேமிலி தான். அவங்களை எதிர்த்து போராடுறது கஷ்டம்தான். நீங்க உங்களோட பெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க. அதனால நீங்க என்கிட்ட இப்படி மண்டி போட்டு நிக்கணும்னு அவசியமே இல்லை என்று சொல்லி தரையில் மண்டி போட்டு கிடந்தவனை எழுப்பி விட்டவன் பின்பு அங்கிருந்து அகல்யா இருக்கும் ஹோட்டலுக்கு சென்றான். அந்த ஹோட்டலுக்குள் சரவணன் புயல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் ரிசப்ஷனில் இருந்த பெண் வேகமாக ஓடி வந்தாள். என்று சொன்னாள். சரவணன் ஏற்கனவே அகல்யாவை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசரத்தில் இருந்ததால் அங்கு அவனுக்கு முன்பு நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்து முறைத்தான். பின்பு கெட் லாஸ்ட் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். சரவணன் போட்ட சத்தத்தில் அதிர்ந்து போனவள் அதற்கு பிறகு மூச்சு விடவே மறந்து அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். நேராக அகல்யா இருக்கும் அறைக்கு சென்றவன் அந்த அறையின் கதவை தட்டினான். தனது மேலாடியை கழட்டிவிட்டு அகல்யாவின் அருகில் நெருங்கியவன் அவளது மேலாடியை நீக்குவதற்காக அவளது மேலாடையில் இருந்த பட்டனை கழற்றி கொண்டிருக்க அப்பொழுது சரியாக அந்த டோர் தட்டும் சத்தம் கேட்டது. ஏற்கனவே இருமுறை அந்த டோரை அந்த ஹோட்டலில் வேலை பார்ப்பவர்கள் தட்டிக்கொண்டு அவனிடம் ஏதேதோ கேட்டுக்கொண்டிருக்க அந்த கோபத்தில் இருந்தவன் மறுபடியும் அவர்கள்தான் தட்டுகிறார்கள் என்று நினைத்தான். உங்களுக்கு எல்லாம் உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? இன்னொரு முறை என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொன்றுவேன்னு சொன்னா இல்லையா என்று கத்தினான். வெளியில் நின்று கொண்டிருந்த சரவணன், உன்னை கொல்லத்தாண்டா நான் வந்திருக்கேன், கதவை தொற என்று கத்தினான். சரவணனின் குரலை கண்டு கொண்டவன் அதிர்ச்சியானான். இவனா? இவன் எப்படி இங்க வந்தான் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரம் மறுபடியும் கதவை சரவணன் தட்டினான். கதவு திறக்காமல் இருப்பதை பார்த்ததும் பொறுமை இழந்த சரவணன் கதவை ஓங்கி மிதிக்க அது படார் என்ற சத்தத்துடன் உடைந்து கீழே விழுந்தது. கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே வந்த சரவணனை பார்த்ததும் ராஜேஷ் அப்படியே அதிர்ச்சியில் பேச்சற்று நின்றான். உள்ளே வந்த சரவணன் அங்கு படுக்கையில் சரிந்திருக்கும் அகல்யாவை பார்த்ததும் கோபமானான். உன்னை நான் ஏற்கனவே வார்ன் பண்ணல. அவகிட்ட நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உன்னோட லைஃப்ல நான் வரமாட்டேன். ஒருவேளை அவளை நீ ஏதாவது பண்ண நினைச்சா உனக்கு ஏமனா நான் தான் இருப்பேன்னு நான் சொல்லியும் நீ கேட்கல என்று சொல்லிக்கொண்டு அவனது அருகில் நெருங்கினான். 879 ஆளுமை கொண்ட சரவணன். கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்ற சரவணன் அங்கு அகல்யாவின் நிலையை பார்த்ததும் கோபமானான். உன்னை நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிருக்கேன்ல என்று கேட்டுக்கொண்டே அவனது அருகில் நெருங்கி செல்ல அவன் நடந்து வருவதை பார்த்ததும் அதிர்ந்து போன ராஜேஷ் அப்படியே பின்னோக்கி நடந்து கொண்டே சொன்னான். இத பாரு, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவளை என்ன வேணாலும் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் உடனே இப்ப அவளை தப்பா பண்ணிடலையே. எதுவும் தப்பா நடக்கல. அவள் ஜஸ்ட் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. உன்னை யாரை என்னோட பெர்மிஷன் இல்லாம உள்ள வர சொன்னா? உனக்கு கொஞ்சம் கூட இந்த மேனர்ஸ் இல்லையா? டோன்ட் யூ ஹேவ் மேனர்ஸ்? என்று வெளியில் அவனிடம் தைரியமாக பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அவனது மொத்த உயிரும் ஊசலாடி கொண்டிருந்தது. சரவணன் முகத்தில் அந்த அளவிற்கு ருத்ர தாண்டவம் தெரிந்தது. ராஜேஷ் அப்படி சொன்னதை கேட்ட சரவணன் இன்னும் கோபமானான். என்னது, அகல்யா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரெஸ்ட் எடுக்க இப்படிதான் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வருவியா? இந்த பார், உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களுக்கெல்லாம் இவளை பார்க்குற அருகதை கூட கிடையாது. அவ எவ்வளவு பியூர் அண்ட் இன்னசென்டான பொண்ணுன்னு உனக்கு தெரியுமா? அவளை போய் இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கிற. உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவனது அருகில் சென்றான். என்னதான் ராஜேஷின் மனதிற்குள் பயம் இருந்தாலும் ராஜேஷ் லிங்கம் ஃபேமிலியில் பிறந்திருந்ததால் அவனுக்குள்ளும் சில திறமைகள் இருந்தது. ஒரு நிமிடம் கண்களை மூடி தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டவன் பின்பு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு சரவணனை பார்த்தான். இந்த பார், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன தேடி வந்திருப்ப. உன் மனசுல நீ பெரிய வீரன் நினைப்பா. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்ன கொல்ல போறேன்னு தானே சொன்ன. வா, வந்து என்ன கொல்லு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு முன்பு தைரியமாக வந்து நின்றான். சரவணனை ஒரு அடியில் வீழ்த்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டு அவன் அருகில் நெருங்கியவனின் கைகள் சரவணன் கையில் பிடிப்பட்டதை பார்த்ததும் அதிர்ந்து போனான். சற்று நேரத்திலேயே அவனது கை எலும்புகள் அனைத்தும் நொறுங்கும் சத்தம் கேட்க வலி தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டு அலறினான். அதுவரை சரவணனின் பலம் ஜஸ்டின் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவனுக்கு சரவணனுக்கு நிகர் யாருமே இல்லை என்று அப்பொழுதுதான் புரிந்தது. உடனே அந்த அலறலுடன், நீ இவ்வளவு பலமானவனா இருந்தோம், அப்புறம் எதுக்கு ஜஸ்டின மாதிரி ஒருத்தன் கூடவே வச்சிருக்க? நிஜமாவே நீ சரவணன் தானா? உன்னால இப்படி ஃபைட் பண்ண முடியுமா என்று கேட்டான். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, உலகத்துல ஒரே ஆள் மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி
என்ன மாதிரி வேற யாராவது இருப்பான்னு நினைச்சிட்டியா? இந்த ஜென்மத்துல, இந்த உலகத்துல, இந்த முகத்தோட இருக்கிறது ஒரே ஒரு சரவணன் தான். அது நான் தான். நீ சொல்றது கரெக்ட் தான். என்கிட்ட பவர் இருக்கும்போது எதுக்காக ஜஸ்டின் மாதிரி ஆட்களை என் கூட வச்சிருக்கேன்னு நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். ஆனா என்ன பண்ண? சுத்தி இருக்கிற எல்லா ஆட்களையும் நானே அடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் ஒருத்தனை கொல்லணும்னா அதுவும் என் கையால அவனுக்கு சாகர தகுதி இருக்கணும். அந்த தகுதி உனக்கு இல்ல. உன்ன மாதிரி லூசு பசங்க எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காகவே தான் ஜஸ்டின் என் கூடவே இருக்கான் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னது ராஜேஷிற்கு இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போ இந்த சரவணன் உண்மையிலேயே பவர்ஃபுல் ஆனவனா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு சரவணனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது சரவணன் மறுபடியும் அவனது கையை இறுக முறுக்கி அவனை அப்படியே ஏதோ ஒரு பூனைக்குட்டியை தூக்குவது போல தூக்கி அங்கிருந்த சுவற்றில் அடித்தான். அவன் தூக்கி அடித்ததில் ராஜேஷின் உடலுக்குள் இருந்த அனைத்து எலும்பும் உடையும் சத்தம் கேட்டது. ராஜேஷ் அப்பொழுதுதான் உண்மையிலேயே சரவணன் பவர்ஃபுல் ஆனவன் என்பதை முழுவதுமாக நம்பினான். அதுவரையில் ராஜேஷ் சரவணனை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் அவன் ஒரு பிசினஸ்மேன், அவன் எப்பொழுதும் பிசினஸில் ஜெயிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருப்பவன், மற்றபடி அவனிடம் எந்த ஒரு திறமையும் கிடையாது, அதனால்தான் இப்பொழுதும் அவனை சுற்றி நிறைய அடியாட்களை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அவனது குடும்பத்தார்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று சரவணனின் அடியை வாங்கிய பிறகுதான் சரவணன் அங்கிருக்கும் அனைவரையும் விட பலசாலியானவன் என்பதை புரிந்து கொண்டான். அவன் வாழ்க்கையில் இதற்கு முன்பு இப்படி ஒரு வலியை அனுபவித்ததே கிடையாது. அவ்வளவு ஏன், முதலில் அவன் சண்டை பயிற்சி கற்றுக்கொள்ளும் பொழுது கூட இந்த அளவிற்கு வலியை அவன் உணர்ந்ததில்லை. சரவணன் போன்ற ஒரு பவர்ஃபுல்லான மனிதனை 3 வருடத்திற்கு முன்பு அவன் சந்தித்திருந்தான். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் சந்திக்கிறான். 3 வருடங்களுக்கு முன்பு ராஜேஷின் குடும்பத்தார்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் ராஜேஷ் அகல்யா பின்னால் சென்றான். ஆனால் அப்பொழுது அகல்யாவுடன் அவளது அண்ணன் ஆதிரன் இருந்தான். அதனால் அகல்யாவின் அருகில் கூட ராஜேஷினால் செல்ல முடியவில்லை. அவனது ஒற்றை பார்வையே ராஜேஷை எரித்து விடுவது போல இருந்தது. அதனால் அவன் அகல்யாவின் அருகிலேயே நெருங்க பயந்து கொண்டிருந்தான். அதே பார்வையை இன்று சரவணனின் கண்ணில் பார்த்ததும் அவனுக்குள் ஆதிரனின் நினைவு வந்து போனது. ஆதிரனின் அந்த ஒற்றை பார்வை அவனது பல நாள் தூக்கத்தை கெடுத்திருந்தது. ஒரு மனிதனால் கண்களாலேயே கொல்ல முடியும் என்பதை ராஜேஷ் ஆதிரனின் கண்களை பார்த்த பிறகுதான் புரிந்து கொண்டான். அந்த அளவிற்கு அந்த கண்கள் ஆளுமையை கொண்டிருந்தது. சரவணன் அடித்த அடியில் தரையில் விழுந்தவன் பின்பு கதறிக்கொண்டே சொன்னான், சரவணா, நீ வேணா பெரிய இவனா இருக்கலாம், ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது. என்ன நீ கொன்னா என்னோட ஃபேமிலி உன்னை சும்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை அகல்யாவும் மன்னிக்கவே மாட்டா. அவளுக்கு நான் கொடுத்திருக்கிற மாத்திரை அப்படி. அவ தூங்கி எந்திரிச்சானா இதுக்கு முன்னால் அவளுக்கு என்ன நடந்ததுங்கிற எல்லாத்தையும் அவ மறந்துருப்பா. நீ மட்டும் என்னை இப்படி அடிக்கிறேன்றது அவளுக்கு தெரிஞ்சது, அவ உன்னோட முகத்துல கூட முழிக்க மாட்டா என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அருகில் சென்றவன் அவனது 2 கைகளிலும் ஏறி மிதித்துக் கொண்டு சொன்னான், என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? அவளுக்கு மாத்திரை கொடுத்தியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு இந்த மாதிரி போதை மாத்திரையை கொடுத்திருப்ப. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாண்டா நல்ல பொண்ணுங்க வாழ்க்கையெல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு. பணம் இருக்கிற திமிர்ல என்ன வேணாலும் பண்ணுவியா என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் அவனது கையை மிதித்துக் கொண்டிருக்க அவனது மொத்த கைகளும் வேதனையில் சுருண்டு கொண்டிருந்தது. அவனும் வலி தாங்காமல், டேய் சரவணா, என்னை விட்டுறா. நீ என்ன ஏதாவது பண்ணு நினைச்சினா உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அவங்க கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன் என்று சரவணனை பார்த்து அலறிக்கொண்டே சொன்னான். இந்த தொடரை தமிழ் ஆடியோ ஸ்டோரிஸ் சேனலில் இலவசமாக கேளுங்கள். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்கள். எபிசோட் 880. ஏற்பாடு பண்ணு. ராஜேஷ் அகல்யாவிற்கு போதை மாத்திரை கொடுத்ததாக சொன்னதும் கோபமான சரவணன் அவனது கைகளில் ஏறி மிதித்து கைகளில் உள்ள அனைத்து எலும்புகளையும் நொறுக்கிக் கொண்டிருந்தான். வலி தாங்காத ராஜேஷோ அலறிக்கொண்டே சொன்னான், என்னோட ஃபேமிலி உன்னை சும்மா விடாது. நீ என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று உளறினான். உடனே சரவணன், உன்னையே இந்த அளவுக்கு அடிக்க தெரிஞ்ச எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி பிள்ளைய பெற்ற உன்னோட ஃபேமிலியை அடிக்க தெரியாதா? உன்னை மட்டும் இல்ல, உன்னோட ஃபேமிலியை சேர்ந்த யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் அன்னைக்கே கொண்டு இருக்க வேண்டியது. நான் அகல்யாவுக்காக மட்டும்தான் உன்னை மன்னிச்சு விட்டேன். எனக்கு தெரியும்
அகல்யா என் மேல கோபமா இருக்கான்னு நான் என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான்றதும் எனக்கு தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை பத்தி நான் அவகிட்ட இது வரைக்கும் சொல்லல. அது மட்டும் இல்லாம அவ உன்னை சின்சியரா தான் லவ் பண்ண. ஒருவேளை நீயும் ஏதாவது ஒரு கட்டத்துல அவ மேல உண்மையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் நீ எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு புரிஞ்சுது. உண்மையை சொல்லு, அகல்யா பின்னால உன்னை அனுப்புனது யாரு? நீ எதுக்காக அகல்யாவை டார்கெட் பண்ண என்று கோபமாக கேட்டான். உடனே ராஜேஷ், என்ன அகல்யாவை நான் டார்கெட் பண்ணனா? உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக தேவையில்லாம இப்படி நீ உளறிட்டு இருக்க? நான் உண்மையிலேயே அகல்யாவை லவ் பண்ணேன். அதனாலதான் அவ பின்னால போனேன். நீ சொல்றது நிஜம்தான். நான் பொறுக்கிதான். ஃபாரின்ல நிறைய பெண்களோட இருந்திருக்கேன். ஆனா அந்த பொண்ணுங்க மேலெல்லாம் எனக்கு இருந்தது லஸ்ட். அந்த பொண்ணுங்க மாதிரி அகல்யா எனக்கு இல்லை. நான் அகல்யா ஒருத்தியை தான் விரும்பினேன். என்ற உண்மையான காதலுக்காக தான் நான் அகல்யா பின்னால போனேன். நீ கேட்கலாம், உண்மையிலேயே நான் அவளை விரும்பினா அப்புறம் எதுக்கு அவளுக்கு மாத்திரை கொடுத்து இப்படி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு? அட்லீஸ்ட் நானும் ஆம்பளை தானே. நான் அகல்யா கிட்ட எத்தனையோ முறை 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கலாம்னு கேட்டிருக்கேன். ஆனா அகல்யா அதுக்கெல்லாம் ஒரு நாள் கூட ஒத்துக்கல. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான். அகல்யா ரொம்ப அழகு. அவளை பார்க்குற எல்லாருமே அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு ஒரு பயம் வந்தது, ஒருவேளை அகல்யா என்னை விட்டு போயிட்டானா என்ன பண்றது? அதுக்காக தான் நான் அகல்யா கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஏதோ புத்தி மாதிரி செஞ்சுட்டேன். அது தப்புதான். ஆனா என்னோட காதல் நீ சந்தேகப்படாத. அவன் மேல எனக்கு இருக்கிற காதல் உண்மையானது என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் சரவணன் அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் அறைந்த அறையில் அவனது கன்னமே திரும்பியது போல் இருந்தது. அவன் அப்படி அறைந்ததும் ராஜேஷ் அதிர்ந்து போனான். இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? நான் உண்மையதான் சொல்றேன் என்று சொன்னான். ராஜேஷ் அப்படி சொல்லி முடிக்கும் முன்பே மறுபடியும் அவனது மறு கன்னத்தில் சரவணன் ஓங்கி அறைந்தான். இப்பொழுது அவனது தலையே கிறுகிறுத்து போனது போல் இருந்தது. வலி தாங்காதவன் கண்களில் கண்ணீர் கலங்க சரவணனை பார்த்தான். இப்ப எதுக்கு என்ன நீ அடிக்கிற? நான் உண்மையதான் சொல்ல வந்தேன் என்று மறுபடியும் சொல்ல சரவணன் அவனை மறுபடியும் அடித்தான். பின்பு அவனை பார்த்து, நீ எத்தனை முறை என்கிட்ட போய் சொல்றியோ அத்தனை முறை உன்னை இதே மாதிரி நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, இதை விட மோசமா உன்னை நான் அணுவா டார்ச்சர் பண்ணுவேன். ஒழுங்கா மரியாதையா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் 1 by 1 அழகா பதில் சொன்னேன்னா உன்னை கொல்லாம இங்கிருந்து விடுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு இங்கேயே நான் சமாதி கட்டிடுவேன் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதை கேட்டதும் அதிர்ந்து போனவன் அதற்கு மேலும் சரவணனிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று புரிந்து கொண்டான். உடனே, ஓகே ஓகே நடிக்காத. நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்றேன், ப்ளீஸ் என்று அவன் முன்பு கையை குப்பி கெஞ்சினான். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, இத நீ முதல்லயே செஞ்சிருந்தீனா என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கியிருக்க வேண்டாம்ல. ஏன்டா இப்படி பொறுப்பில்லாதவனா இருக்க? என்கிட்ட அடி வாங்கறதுல உனக்கு அப்படி என்ன ஆனந்தம்? தேவையில்லாம உன்னை அடிச்சு என் கையும் வலிக்குது பாரு என்று தனது கையை ஊதியவன் பின்பு ராஜேஷை பார்த்தான். சரி, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா என்று கேட்டுக்கொண்டே அங்கிருந்த ஒரு சேரை எடுத்து போட்டவன் அதில் உட்கார்ந்து கொண்டு தனது ஒரு கால் மீது இன்னொரு காலை போட்டவன் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டு கேட்டான், ஆரம்பிக்கலாமா என்று. இதுவரை யாரு முன்பும் தலை குனிந்து நின்றிடாத ராஜேஷின் முன்பு சரவணன் அப்படி கால் மீது கால் போட்டு உட்கார்ந்திருக்க அவனோ மண்டி போட்டு உட்கார்ந்திருப்பது அவனுக்கு அசிங்கமாயிருந்தது. ஆனாலும் சரவணனுக்கு முன்பு தன்னால் நிச்சயம் நின்று ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவன் எதுவும் சொல்லாமல் அவனை அமைதியாக பார்த்தான். அவன் எதுவும் சொல்லாமல் இருப்பதை பார்த்த சரவணன் அவன் முன்பு சொடக்கு போட்டு அவனை கூப்பிட்டான். ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன் என்று சொன்னான். ராஜேஷ் அவனின் கம்பீர பேச்சிலும் செயலிலும் அசந்து போனான். பின்பு, என்ன ஆரம்பிக்கலாமா என்று எதுவும் புரியாமல் கேட்டான். உடனே சரவணன், நீ எதுக்காக அகல்யா பின்னால போனேன்னு சொல்லு. உன்னை யாரு அகல்யா பின்னால போ சொன்னான்னு சொல்லு என்று சொன்னான். அப்பொழுதுதான் அவன் இதற்கு முன்பாக அவனிடம் என்ன கேட்டான் என்பது ராஜேஷிற்கு நினைவு வந்தது. உடனே ராஜேஷ், என்ன அகல்யாவை லவ் பண்ண சொன்னது என்னோட டாடி தான் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் சரவணன் அதிர்ந்து போனான். பின்பு, என்னது உன்னோட டாடியா என்று கேட்டான். ஆமா, அவர் தான் நீ எப்படியாவது அகல்யா கூட நெருங்கி பழகி அவ உன்னை லவ் பண்ற மாதிரி பண்ணுன்னு சொன்னாரு. முதல்ல அவர் ஏன் சொல்றாருன்னு எனக்கு புரியல.
அவர் என்கிட்ட அகல்யாவை லவ் பண்ண சொன்னப்ப அகல்யா ஃபேமிலி எங்க ஃபேமிலியோட பெரிய ஃபேமிலியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அகல்யாவும் அந்த சிட்டிலேயே பேரழகியா இருந்தான். ஒருவேளை என்னோட அப்பா அவங்க ஃபேமிலி பவர்ஃபுல்லான ஃபேமிலியா இருக்கிறதுனால அவங்க கூட சம்பந்தம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைச்சேன். அதே நேரத்தில் அவளும் அழகா இருந்ததுனால எனக்கு அது பெருசா தெரியல. நான் அவ கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சேன். அப்ப கொஞ்ச நாள்லயே ஆதரன் இறந்து போயிட்டான். அப்பதான் என்னோட டேடி என்கிட்ட சொன்னாரு, ஆதரன் இறந்து போறதுக்கு முன்னால அகல்யா கிட்ட ஏதோ ஒண்ணு கொடுத்ததாகவும் அந்த பொருளை அவருக்கு நான் வாங்கி தரணும்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா அந்த பொருள் என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் தான் அகல்யாவை எதுவும் பண்ணலையே, தயவு செஞ்சு என்னை விட்டு என்று அவன் முன்பு கை கூப்பி கெஞ்சி நின்றான். ராஜேஷ் சொன்னதை கேட்டதும் சரவணனின் முகம் மாறியது. உடனே எனக்கு என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சிருச்சு. சரி, உன்னோட ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க என்று கேட்டான். உடனே ராஜேஷ், அவங்க எல்லாரும் பெஸ்வானி ஃபேமிலி தொகுத்து வழங்குற ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொன்னான். உன்னோட ஃபேமிலி கிட்ட போய் இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை என்கிட்ட கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் உன்னோட இறுதி சடங்கையும் ரெடி பண்ண சொல்லு என்று சொன்னான்.